கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கல்லூரியில் பேசும்போது பின்னாடி கேட்குதான்னு கேட்டேன். தம்பி பின்னாடி கேட்குதா? பின்னாடி இருந்து ஒரு பையன் சொன்னான், கேட்கல, நீங்கள் பேசுங்க. நாடிப்புலங்கள் உழுவார் கிரமம், நய உரைகள் தேடி கழிக்கும் கவிவாணர் நாவும், செலுங்கருணை ஓடிப்பெருகும் அறிவாளர் நெஞ்சம், உவந்து நடம் ஆடி கழிக்கும் மயிலே உன் பாதம் அடைக்கலமே. ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொலைவிளங்கி, வேங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதுரோன் ஜேனையது தன்னேர் இல்லாத தமிழே என்று தண்டி அலங்கார பாடலிலே சங்ககால புலவன் பாடிய தமிழை என்று முளதெந்தமில் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பன் பாடிய தமிழை, சலமோடு பூசனையும் தமிழ் பாடலும் நான் அறியேன் என்று நாவுக்கரசர் பெருமான் பாடி பரவிய தமிழை, பூ அளந்த நேரத்தினை வண்டறியும் பொழுதளந்த நேரத்தினை புல்லறியும் சேய் பிறந்த நேரத்தினை தாய் அறிவால் செந்தமிழே முன்பிறப்பை யார் அறிவார் என்று ஆதியும் அந்தமும் அறிந்து கொள்ள முடியாத அன்னை தமிழை, பக்தியும் தமிழும் பிரிக்க முடியாதது என்பதை இன்றைக்கும் இருக்கிற சமகால தமிழர்கள் ஒப்புக்கொள்ளுகின்ற விதத்தில் உலகமெல்லாம் சைவ நெறி தலைக்க, உலகமெல்லாம் பக்தி நெறி தலைக்க, இன்றைக்கும் இந்த மண்ணில் பக்தி புறையோடி போய் விரல் நுனியிலே தொழில்நுட்பம் ஆட்டுவிக்கிற போதும், திரும்பிய திசைகளிலெல்லாம் மக்கள் மத்தியிலே ஒரு கலவரமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிற போதும், பார்க்கிற இடங்களிலெல்லாம் மக்கள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற போதும், சாதாரணமாக கோயமுத்தூர் என்கின்ற இந்த மாவட்டத்திலே அன்றைக்கெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் அதிகபட்சம் ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்களான்றது, 10 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை இருக்கும். இன்றைக்கெல்லாம் இந்த கோவை என்கின்ற மாவட்டத்திலே எத்தனை லட்சம் பேர் மக்கள் தொகை என்று கண்டுபிடிப்பதற்கு 5 ஆண்டுகள் ஆயிரும். அந்த அளவுக்கு பெருகி போயிருக்கிற மக்கள் தொகையிலே மிகப்பெரிய அளவிலே பெருகி போயிருக்கிற தொழில்நுட்ப வசதியில மனித மனங்களுக்குள்ளே எந்த விதமான ஆன்மீக உணர்வும் இருந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுகின்ற சில அமைப்புகள், சில நபர்கள், இப்படி நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பிரபகண்டா எல்லாத்தையும் தாண்டி கூட ஒரு மார்கழி மாதத்தில் வருடத்தில் 10 நாட்களோ 15 நாட்களோ ஏன் 30 நாட்கள் கூட ஏராளமான பொருட்செலவு செய்து, ஏராளமான காலத்தை விரயம் செய்து, தங்களுடைய நேரத்தை வீணடித்து ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் உண்டு திரட்டி ஏதாவது ஒரு நல்ல செய்தியை, நல்ல கருத்தை, நல்ல விஷயத்தை, ஆன்மீக சிந்தனையை நம் பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரே ஒரு நல்ல நோக்கத்தோடு பொருளை, நேரத்தை, எல்லாவற்றையும் இழந்து இதற்காக முன்னின்று இந்த நிகழ்வினை இடையராதும் தடையராதும் வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் திரு வசந்தகுமார், அன்பிற்கினிய சகோதரர் திரு செந்தில்குமார், இன்றைக்கெல்லாம் ஒரே குமாராக இருந்துச்சு, திரு விக்னேஷ்குமார், திரு பிரபுகுமார், வசந்தகுமார் ஆரம்பித்ததை அது கூடவே இன்னும் 3 குமார் வந்துட்டாங்க. அடுத்த வருஷம் இது 30 குமாராக மாறணும், அதுக்கு அடுத்த வருஷம் 300 குமாராக மாறணும். அந்த வகையில் இந்த நல்ல அறப்பணியை முன்னின்று நடத்துகின்ற திரு வசந்தகுமார் மற்றும் அவரை சேர்ந்த நண்பர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில்குமார், இங்கே வருகின்றிருக்கிற பெருமக்கள், உங்கள் அத்தனை பேரையும் இந்த நல்ல நேரத்திலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். ஆமாம், கைதட்டின 13 பேருக்கு நன்றி. இது கொஞ்சம் கஷ்டம்தான். தினந்தோறும் சாயந்தரம் வந்து உட்காந்து ஒரு மைக் எடுத்து ஒரு பேசினாங்கன்னா அதை உட்காந்து கேட்கறதுக்கும் பொறுமை வேணும். உட்கார்ந்து கேட்பதற்கு இப்போ பொறுமை வேணும். ஆனால்
இதே நிலை இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இருக்குமான்னா தெரியாதுங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியுமா? நம்ம பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க இப்படியெல்லாம் உட்காந்து ஒரு மைக் வச்சு யாராவது பேசினா கேட்பாங்களான்னு நமக்கு தெரியுமா? நடக்குமா? எத்தனை பேர் நடக்கும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பில்லை ராஜா, இல்லையா? இந்த தலைமுறை தான் ஒருத்தர் பேசுறத உட்கார்ந்து கேட்குற தலைமுறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனி வரக்கூடிய தலைமுறைக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கு நம்மளை நம்ம மாற்றிக்கணும். இந்த வேட்டி சட்டையெல்லாம் கழட்டிவிட்டு வேற ஏதாவது ஒரு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு நல்ல காதில் அடிக்கிற மாதிரி சத்தம் போட்டு ஏதோ ஒரு பாட்டை பாடிக்கிட்டு நடுவில் எதாவது செய்ய சொன்னால் உட்காந்து கேட்பாங்க. அப்படி ஒரு தலைமுறை அடுத்து வரப்போகுது. அதுக்கு அடுத்து ஒரு தலைமுறை வரும். அதுக்கிட்டெல்லாம் இந்த மாதிரிலாம் எந்த வித்தையும் செல்லாது. இதையெல்லாம் தாண்டி போகிற போக்கிலே இன்றைக்கு ஆன்மீகம், பக்தி, சத்தியம், அறம் என்ன என்பதை நம்ம தாத்தாவுக்கு தாத்தாவும் அவங்க தாத்தாவோட தாத்தாவும் சொல்லி கொடுத்தத இந்த தலைமுறையில் இருக்கிற நானும் வசந்தகுமாரும் செந்தில்குமாரும் நீங்களும் இப்போ வரைக்கும் நம்ம கேட்டுட்ருக்கோம். குறைந்தபட்சம் அடுத்த தலைமுறை வரைக்குமாவது நம்ம கொண்டு போய் சேர்த்த முயற்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் கடவுள் விட்டவள். ஏன்னா இன்றைக்கே 100 பேர் கூடி இருக்கிற ஒரு கூட்டத்தில் கடவுளா அது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குற ஆட்களுடைய எண்ணிக்கை 30 தாண்டிடுச்சு. முன்னாடியெல்லாம் அப்படி யாரும் இல்லைங்க. 100 பேர் இருக்கிற இடத்துல கடவுள் இருக்கா இல்லையான்னு சந்தேகத்தோட கேள்வி கேட்குறோம். 10 பேருக்கும் கம்மியாக இருந்தான், 5 பேருக்கும் கம்மியாக இருந்தான். இப்போ 30-35 ஆயிடுச்சு. இன்றைக்கும் இந்த கலியுகத்தில் இன்றைக்கும் இவ்வளவு டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கும் இவ்வளவு கலேபரம் நடக்கிற போது கடவுள் எங்கே இருக்கிறார் காட்டுன்னு எத்தனை லட்சம் பேர் போராடினாலும் அவனுக்கு காட்ட முடியவே இல்லைன்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டாலும், இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 10-15 நாள் முன்னாடி நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம். திருச்செந்தூரில் இருக்கிற செந்திலாண்டவர் சூரனை வதம் செய்வதற்காக வேல் வாங்குவதற்கு அம்மன் நெடுங்கண்ணி அம்மன் கோவிலுக்கு வரார். முன்னாடி நாள் நீங்கள்லாம் அதெல்லாம் லைவில் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க கூட வீட்டில் போய் கூகுளில் உங்கள் ஃபோனில் யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அன்பிற்கினிய பெருமக்களே, இன்றைக்கும் நாம் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களை பார்த்து சிரிக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கையும் தைரியமும் தர ஒரு விஷயம் இவ்வளவு நிலைமையிலையும் நடக்குது, கண்ணு முன்னாடி நடக்குது. என்னது? வேல் நெடுங்கண்ணி அம்மன் கோவிலுக்கு முன்னாலே கொண்டு வந்து செந்திலாண்டவருடைய உற்சவ மூர்த்தி நிறுத்துறாங்க. அது ஒரு செப்பு திருமேனி, செப்புல செஞ்ச திருமேனி. செப்பு திருமேனியை அலங்காரம் செஞ்சு அங்கிருந்து எடுத்துக்கணும் நிறுத்துறாங்க. கூடியிருக்கிற கூட்டம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இல்லல்லங்காம 20 லட்சம் பேர் இருப்பான். 20 லட்சக்கணக்கானவர்கள். வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்குகிற அந்த கோஷத்தோடு சாமி அங்க நிற்கிறார். முருகன் உள்ள இருந்து நெடுங்கண்ணி அம்மன் கையில் இருந்து அந்த வேலை கொண்டு வந்து சாமிகிட்ட கொடுக்குறான். நீங்கள் லைவில் பார்த்துருக்கலாம், இல்லைனாலும் ஃபோனில் உங்கள் ஃபோனில் இருக்கும், போட்டு பாருங்க. உள்ளே இருந்து நெடுங்கண்ணி அம்மனிடம் வேலை கொண்டு வந்து கொடுப்பது. அந்த இடத்தினுடைய பேர் சிக்கல்னு பேருங்க. சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம். சிக்கலில் வேல் வாங்குறார் முருகன். வாங்கி கொண்டு வந்து முருகன் கையிலே கொடுத்த அடுத்த நொடி அந்த செப்பு திருமேனி வியர்த்து தண்ணீர் வெளியே வருதுங்க, பீச்சி அடிச்சு வெளியே வருது. அது மேலே இருக்கிற 2 நின்றுருப்பாங்க ஆச்சாரிய பெருமக்கள். நம்ம பக்கத்தில் இருந்தார் ஐயர், உட்காந்துருந்தார் சாமி. அவர் மாதிரி மேலே நின்றுக்கிட்டு இருக்கவங்க கையில் வச்சிருக்கிற அதுக்குன்னு ஒரு துண்டு வச்சிருக்கிறான். அந்த துணியால் அந்த முகத்தை துடைக்கிறாங்க. துடைக்க 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 வியர்த்து கொட்டுகிறது சாமிக்கு. அங்கிருந்து சாமியை கொண்டு போய் வசந்த மண்டபத்தில் உள்ள உட்கார வைக்கிறாங்க. சூரனை வதம் செய்வதற்கு நெடுங்கண்ணி அம்மனிடம் இருந்து வேலை வாங்கி கொண்டு வந்து வசந்த மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார் முருகன். சூரன் வந்து நிற்கிறான். அந்த சூரன் கொண்டு வந்து அங்கே நிறுத்தி விட்டு சாமி இங்கிருந்து கொண்டு போகிற அந்த 20 நிமிடம் 25 நிமிடமும் வசந்த மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் ஃபுல்லாக இப்போல்லாம் ஏசி பண்ணிட்டாங்க சார். நீங்கள் இப்போ போனீங்கன்னா திருச்செந்தூர் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம்.
அந்த டோட்டலாக எல்லா இடமும் ஏசி பண்ணிட்டான். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு. டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. சூரனை வந்து அங்கே நிறுத்திட்டாங்க. இங்கே சாமி இருக்காரு, கையில் வேல் இருக்கு. டைல்ஸ்ல இருந்து தண்ணி வடியுதுங்க. இந்த காலத்தில் இன்னைக்கும் நடக்குது. இன்னைக்கும் நடக்குது. நீங்க உங்க மொபைல்ல பார்க்கலாம். ஆக இறைவன் இருக்கிறார் என்பது நம்ம அப்பா நமக்கு சொன்னாரு, நாம நம்ம பிள்ளைக்கு சொல்றோம். அவன் பிள்ளைக்கு சொல்ல மாட்டான்னு ஒரு நிலைமை இப்ப இருந்தாலும் கண்டிப்பா கொண்டு போய் சேர்த்தால்தான் இந்த பிறவியில் இறைவன் நமக்கு இந்த பிறவியை கொடுத்ததற்கு ஒரு பலன். அதை செய்யலைன்னா நம்ம இந்த பிறவி எடுத்ததுக்கே பலனாம போயிடும். அந்த தர்ம காரியத்தை, அந்த அறப்பணியை செய்வதற்காகத்தான் 4 பேர்கிட்ட 4 நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து அடுத்த வருஷம் மார்கழி மாதம் வர்ற வரைக்கும் உங்கள் மனதுக்குள்ளே இந்த எண்ணங்களை, பக்தியை, இறைநெறியை, அறத்தை, சத்தியத்தை உயிர்ப்போடையே வச்சிருக்கணுன்றதுக்காக எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சி தான் இந்த மார்கழி பெருவிழா. அதற்காக அன்புக்கினிய சகோதரர் திரு வசந்தகுமாரை மீண்டும் என் மனதார நெஞ்சார அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்த நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியை இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ்க என்று வைணவத்திலே சொல்வார்களே, இதைப் போல மீண்டும் அவரை இந்த நேரத்தில் வாழ்த்தி அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சிகளை கட்டமைத்து நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் திரு செந்தில்குமார் மற்றும் அவரை சார்ந்த பெருமக்கள், வருகின்றிருக்கிற பெருமக்கள், உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி இந்த மார்கழி பெருவிழாவில் இந்த முறை 2வது டைமாக நான் வந்து பேசுகிறேன். ஏற்கனவே ஒரு முறை பேசினேன். எப்பவுமே என்னை பேச கூப்பிட்றவங்க அடுத்த வருஷம் தான் திரும்ப கூப்பிடுவாங்க. ஒரு முறை கூப்பிட்டா திரும்ப அடுத்த வருஷம் தான் கூப்பிடுவாங்க. இந்த முறை வந்து இப்போ தான் நான் மலேசியா போகிறதுக்கு முன்னாடி வந்து பேசினேன். இப்போ திரும்பவும் வந்து திருமதி சந்திரபிரியா அவர்களும் டாக்டர் சுப்பிரமணியம் சாரும் கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த முறை இன்னொரு முறை வந்து பேசுகிறீங்களான்னு. நான் என்ன நினச்சேன்னா, இப்போ தான் கூப்பிட்டாங்க, நான் ஒரு 10 நாள் தான் அது வந்துட்டு போய் வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்தோம், திரும்ப கூப்பிட்ருக்காங்க. ஒருவேளை இந்த முறையாவது நல்லா பேசுகிறானா பார்க்கலான்னு கூப்பிட்றாங்களோன்னு நினச்சிட்டேன். போன தடவை தான் ஒன்றும், இந்த முறையாவது நல்லா பேசுறியான்னு பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, எத்தனை முறை கூப்பிட்டால் என்ன, இருந்து கேட்கிற பக்தர்கள் கூட்டம், நெகிழ்ந்து பார்க்கிற மக்கள் இருக்கிறதுல எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். இந்த பேச்சுன்றது ஒரு பெரிய சாமர்த்தியமோ சாதுரியமெல்லாம் இல்லைங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதை நாங்கள் கொஞ்சம் இட்டு கட்டி பொய்யா சொல்கிறோம், அவ்வளோதான். உண்மையை பொய்யா சொல்கிறோம், பொய்யை உண்மையாக சொல்கிறோம். ஒரு பெரிய பேச்சாளர் கை வந்த கலை என்னன்னா, முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்கள அப்படி கட்டி போடுற மாதிரி பேசணும். சில இடத்துல இந்த பேச்சாளரை விட்டுட்டு அவர் யார் கூப்பிட்டு வந்தாங்களோ அவரை பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க. இவனை ஏன்டா கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் வசந்த தான் கட்டி போடணும். ஒரு பேச்சாளர் பேச ஆரம்பித்தார், அவருக்கு என்ன பேசணும்னு நினச்சி மனசில் வந்தாரோ அது மறந்து போச்சு. முன்னாடி பெருங்கூட்டம், என்ன செய்யலான்னு தடுமாறினார். அப்போ ஸ்பான்டேனியஸாக அந்த சபையை கட்டி ஆளுவதற்கு என்ன தோணும்னா, ஏதாவது ஒன்று சொல்லி அங்கே சமாளிக்கணும். இந்த பக்கம் ஒரு 100 பேர் உட்காந்துருந்தாங்க, இந்த பக்கம் ஒரு 100 பேர் உட்காந்துருந்தாங்க. பார்த்தார், இப்போதைக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன வழி. வணக்கம், நான் இப்போ என்ன பேச போகிறேன்னா, நான் என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னாரு. கூட்டம்லாம் பார்த்துட்டு, ஏங்க இப்போ தாங்க நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன பேச போகிறீங்க எங்களுக்கு கேட்டால் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னாங்க. அவர் சொன்னார், நான் என்ன பேச போகிறேன்னே உங்களுக்கு தெரியல, உங்கள்கிட்ட நான் பேசி என்ன ஆக போகுது, நன்றி வணக்கம்ட்டு உட்காந்துட்டார். பக்கத்தில் இருந்தவனுங்கெல்லாம் இவனை என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாங்க. இல்லைங்க ஒரு 5 நிமிஷம் பேசுங்கன்னு திருப்பி நிற்க வச்சாங்க. விடமாட்டானுங்களாட்டிருக்கிட்டேன்ட்டு திரும்பி எழுந்திரிச்சுன்னு, நான் என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். இப்போ இவங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டாங்க, இவனை முடிச்சிடலாம் இன்னைக்குன்ட்டு. தெரியும் அப்படின்னாங்க. இவன் பார்த்தான், பார்த்தீங்களா நான் என்ன பேச போகிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது, நான் இனிமேல் பேசுறதுக்கு என்ன இருக்குது, நன்றி வணக்கம்ட்டு உட்காந்துட்டான். இவனை திருப்பி ஏதோ ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணி இவங்கெல்லாம் அன்கோ போட்டுக்கிட்டாங்க. பேசியா
நான் என்ன பேச போகிறேன்னு தெரியுமா அப்படின்னா, இந்த பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் தெரியும்னு சொன்னாங்க, இந்த பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் தெரியாதுன்னு சொன்னாங்க, இப்போ என்னடா பண்ணுவேன்னு. அவன் பார்த்தான், தெரியாதவங்கெல்லாம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க, நன்றி வணக்கம். ஆர்த்த சபை 101, 1001 புலவர், வார்த்தை 10,000 ஔவையார் சொல்றாங்க. அந்த பேச்சை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கருத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சொல்கிறோம், அதனால நாங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. இந்த எதெல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ஒரு மனநிலை வச்சிருக்கான் பார்த்தீங்களா. ஒரு ஆற்றுல ஒரு படகோட்டி போயிட்டு இருந்தான். அங்கே ஒரு பெரிய புலவர் வித்வான் என்ன மாதிரி ஜிப்பாலாம் போட்டு வந்து உட்காந்தாரு. என்னை கொண்டு போய் அந்த பக்கம் இறக்கி விடுனாரு. அவரும் ஏறி உட்காந்தாரு, இவரும் உட்காந்தான். படகு போயிட்டுருக்கு. போயிட்டே இருக்கும்போது இவர் கேட்டார், எப்பா தம்பி, உனக்கு ராமாயணம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், சாமி நானே கஷ்டப்பட்டு படகோட்டி பிழைக்கிறேன், நான் ராமாயணம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன், எனக்கு ராமாயணம்லாம் தெரியாது சாமின்னா. இவர் சொன்னார், ராமாயணம் தெரியல, வாழ்க்கையில் கால்வாசி உனக்கு போச்சுடா, வாழ்க்கையில் கால்வாசி உனக்கு போச்சு. திரும்ப கொஞ்சம் நேரம் படகு போயிட்டு இருந்துச்சு. எப்பா உனக்கு மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டார். அவன் சொன்னான், சாமி இப்போ தானே சொன்னேன், நானே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு எதுக்கு மகாபாரதம், மகாபாரதம்லாம் எனக்கு தெரியாது சாமின்னா. அட போப்பா, வாழ்க்கையில் அரைவாசி உனக்கு போச்சு, உனக்கு வாழ்க்கையே ஒன்றுமே தெரியல, உனக்கு அரைவாசி போச்சுன்னாரு. திரும்ப கொஞ்சம் தூரம் போனான். உனக்கு சிலப்பதிகாரம் தெரியுமான்னாரு. ஏன் சாமி எதுவும் தான் எனக்கு தெரியலன்னு சொல்கிறேனே. எப்பா போப்பா, உனக்கு முக்கால்வாசி வாழ்க்கை போச்சுன்னாரு. அவன் பார்த்தான், சாமி உனக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னா. ஏன் அப்படின்னாரு. படகு ஓட்டையாயிருச்சு, நான் கீழே குதிக்க போகிறேன், உனக்கு வாழ்க்கை முழுசா போயிருச்சு சாமி அப்படின்னா. அதனால எனக்கு தெரியும்னு நினைச்சு யாரும் எதுவும் செய்ய முடியாது. உட்கார்ந்து கேட்கிற பெருமக்கள் என்னை காட்டிலும் மிகுந்த அறிவாளிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பீங்க. எதுக்காக இவ்வளோ விஷயம் முன்னாடி சொல்றேன்னா, இப்போ நான் சொல்ல போற கதை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. நான் தெரியாத ஏதாவது ஒன்று வந்து சொன்னேன்னா நீங்க கேட்கறதுல அர்த்தம் இருக்கு. இவங்க என்ன தலைப்பு ஏற்கனவே கொடுத்துட்டாங்கன்னா, பாரதத்தில் கண்ணன் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்க. எனக்கு நேற்று தான் சொன்னாங்க, நான் தலைப்பை மாற்றி வேற ஏதாவது பேசுகிறேன்னு சொன்னால் நல்லா இருக்காது. ஓ அப்போ இவனுக்கு பாரதத்தில் கண்ணன் தெரியாது போல இருக்குதுன்னு நினச்சிடுவாங்க. அதனால் தெரிஞ்ச தலைப்பு, உங்களுக்கும் தெரிஞ்ச கதை. ஏன்னா நீங்கள் எல்லாருமே நிறைய இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாத புதுசாக நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு செய்தி அதுக்குள்ளே தேடி கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்போ தான் நான் வந்து இங்கே உட்காந்து பேசுனதுக்கு எதாவது அர்த்தமாக இருக்கும். அதுக்காக நான் ஒரு சரியாக ஒரு 3/4 மணி நேரம் கணக்கு வச்சுக்கலாம். ஒரு 3/4 மணி நேரத்தில் பாரதத்தில் கண்ணன் கிருஷ்ணன் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அன்பிற்கினிய பெருமக்களே, கிருஷ்ண பரமாத்மா என்கின்ற அவர் இறைவனா மனிதனா, மனிதனாக பிறவி எடுத்த இறைவனா, மனித பிறவி எடுத்ததற்கு பிறகு இறைவனாக மக்களுக்கு காட்சி தந்தாரா எப்படின்னு நிறைய விஷயங்களுக்குள்ள அடக்கிக்கிட்டே போலாம். தசாவதாரம்னு நம்ம படிக்கிறோம், 10 அவதாரங்கள், அது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதுல கிருஷ்ணர் அவதாரம் எத்தனாவது அவதாரம் யாருக்கா தெரியுமா? தசாவதாரத்தில் மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம் இப்படிலாம் நிறைய சொல்றாங்கல்ல. அதில் இந்த 10 அவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் அது எத்தனாவது அவதாரம்னா 9வது அவதாரங்க. இன்னும் ஒரு அவதாரம் எடுக்காம இருக்கார் இறைவன். தசாவதாரத்தில் கல்கி அவதாரம்னு சொல்ற அந்த அவதாரம் இதுவரையில் எப்ப வேணா நடக்கும். இப்ப இறைவனை அவதாரமாக இந்த உலக மக்கள் பார்த்தது எப்ப? கடைசியா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அவதாரம் எது? கிருஷ்ண அவதாரம். அது 9வது அவதாரம். 10வது அவதாரம், 10 அவதாரங்களில் 9வது அவதாரம் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணாவதாரம் எடுப்பதற்குண்டான கால சூழ்நிலைகள் எப்படி வந்துச்சுன்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிள்ளையா பிறக்கிறார், 8வது பிள்ளை. இந்த 8வது பிள்ளைகள் எப்பவுமே உலகத்தில் புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க, அதே நேரத்தில் கொஞ்சம் குழப்பவாதிகளாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே நியாயமாக நடக்காது. யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச 8வது பிள்ளைன்னா, கிருஷ்ணர் 8வது பிள்ளை, சகுனி 8வது பிள்ளை, கவியரசர் கண்ணதாசன் 8வது பிள்ளை, நானும் 8வது பிள்ளை. இவங்க பிறக்கிறதுல இருந்தே நிறைய கான்ட்ரவர்சிஸோடய இருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி எங்கேயாவது ஒரு இடத்துல எந்திரிச்சு நிற்பாங்க. கிருஷ்ணர் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்த கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா நேராக போயிடும். ஒரு இடத்துக்கு வந்து நின்றுவோம். பாரத போர் என்ற ஒரு நிலை ஏற்படுவதற்கு முன்பாக என்ன நடந்துச்சுன்னா, 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் போயிட்டு வந்துட்டு இவங்க தங்கிறதுக்கு இடம் இல்லை. அவங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னா, அஸ்தினாபுரத்திலிருந்து ரொம்ப தூரத்தில், ரொம்ப தொலைவில் திரௌபதியினுடைய அப்பன் துருபதன், திரௌபதியினுடைய அப்பா துருபதன், அவருடைய ஊர் உபிப்ளாயம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் தான் அவங்க தங்கியிருக்காங்க. யார்? பாண்டவர்கள் 5 பேர், திரௌபதி, எல்லாரும் அங்கே இருக்காங்க. யார் வீட்டில்? சம்பந்தி வீட்டில், திரௌபதியினுடைய அப்பா ஊரில் அங்கே தங்கியிருக்காங்க. அங்கேருந்து கிருஷ்ணர்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி, இப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்குறப்போ, ஒருத்தர் போய் அங்கே பேசி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலான்னு சொல்கிறாங்கல்லங்க, அதுக்கு பேர் தூதுன்னு பேருங்க. அதுக்கு பேர் தூதுன்னு பேர். 2 தூது இருக்கு, ஒன்று அகத்தூது, இன்னொன்று புறத்தூது. அகத்தூதுன்னா காதல் பண்ணுறவங்க பண்ணுறது அகத்தூது, அதாவது சின்ன வயசு பிள்ளைங்க செய்கிறது அகத்தூது. காதலிக்கிறவங்க சொல்லி அனுப்புறது, இந்த புறாலை எழுதி விடுறது, மேகத்திட்ட சொல்லி விடுறது, இதெல்லாம் அகத்தூது. புறத்தூதுன்றது பராக்கிரமத்தோடு ஒரு போர் நடக்க போகுதுன்னா அந்த போரை பற்றிய விஷயங்களை சென்று அங்கே அறிவிக்கவும், போர் குறித்த எச்சரிக்கை அங்கே விளம்பி காட்டவும், அங்கே இருக்கவங்களை கொஞ்சமாவது மிரட்டிக்கிட்டும் வர்றதுக்கு பேர் தான் அந்த தூது, புறத்தூது. இப்போ இந்த தூதுன்ற கான்செப்ட் ஆரம்பிக்கும் போது தான் கிருஷ்ணருடைய வருகை இங்கே தேவைப்படுது. நாமெல்லாம் நினைக்கிறோம் கிருஷ்ணர் தான் இங்கேருந்து தூது போனார் முதல்ல அப்படின்னு. இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் போயிருக்காரு. அவருடைய பேர் உளும்பன்னு பேர். அந்த உளும்பன்றவர் என்ன பண்ணியிருக்காரு, பாண்டவர்கள் பக்கத்தில் இருந்து முதல் முறையாக அங்கே போனார். அங்கே போனோன்னா வழக்கமாக துரியோதனன் என்ன பண்ணுவான், மிரட்டி அனுப்பிவிட்டான், வந்துட்டார். அங்கே இருந்து ஒரு தூதர் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு கதையில் சொல்லாத விஷயம். என்னன்னா, சஞ்சயன் ஒருத்தரை தூது அனுப்புகிறாங்க. கிருஷ்ணர் வரதுக்கு முன்னாடியே சஞ்சயன் ஒருத்தர் தூது அனுப்புகிறாங்க. அந்த சஞ்சயன் யாருன்னாங்க, துரியோதனுடைய அப்பா ஒருத்தர் கண்ணை மறைச்சி கண்ணை கட்டிட்டு உட்காந்துருப்பார்ல, திருதராஷ்டிரன், அவரை பக்கத்திலேயே ஒரு ஆள் உட்காந்துருப்பான். அவன் பேர் சஞ்சயன். அவன் தான் அந்த விஷயங்களை லைவ்ல சொல்கிறவன். அங்கே நிற்கிறாரு, அவர் வந்துட்டாரு, இவர் பார்க்குறாரு, இவர் ஓடுறாரு, இவர் பேசினாரு அப்படின்னு திருதராஷ்டிரனுக்கு, வெளியிழந்த திருதராஷ்டிரனுக்கு வெளியாகவே இருக்கிறவன் தான் சஞ்சயன். சஞ்சயனை திருதராஷ்டிரன் அனுப்புறார் துரியோதனுக்கு தெரியாம. அதை புரிஞ்சுக்கணும். துரியோதனுக்கு தெரியாம திருதராஷ்டிரன் சஞ்சயனை அனுப்புறாரு. என்னன்னு, நீ போய் என் தம்பி பசங்க கிட்ட, பாண்டு பசங்க தானே இவங்க, தம்பி பசங்கள்கிட்ட போய் என் பிள்ளைகளை தயவு செய்து கொன்றுவிட வேண்டாம் என்று பெரியப்பா சொல்லி வர சொன்னார்னு அனுப்பிவிட்டான். சஞ்சயன் அங்கிருந்து இங்க வரார். யார் யார் உட்கார்ந்துருக்கா? துரியோதனன், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன், திரௌபதி. திரௌபதியுடைய அப்பா துருபதன், இவ்வளவு பேரும் உட்கார்ந்துருக்காங்க. சஞ்சயன் வந்து பேசுறார். என்னன்னு, எப்பா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இந்த இடம் நல்லா அழகா இருக்கே, நல்ல கனிகள் எல்லாம் கிடைக்குது, நல்ல இயற்கை சூழ்ந்திருக்குது, நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்களே, நீங்க கஷ்டப்பட்டு எதுக்கு அஸ்தினாபுரம் வந்து அந்த நாட்டில் சிரமப்பட போறீங்க? இந்த இயற்கையான அழகு சூழ்ந்த இடத்தில் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இங்கேயே இருந்து விடலாமே. இதற்காக சண்டையெல்லாம் எதுவும் போட்டு அவங்க அப்பாவுக்கு எதுவும் சங்கடப்படுத்திட வேணும்னா உங்க பெரியப்பா சொல்லிவிட சொன்னாரு
அப்படின்னு சஞ்சயன் சொல்கிறார். இந்த 5 பேர்த்தில் பீமன் ரொம்ப கோவக்காரன். அவன் சொன்ன உடனே இவன் எந்திரிச்சு சொல்லிக்கிறான், ஆமாம் இயற்கையான சூழல் தான், நல்ல கனியெல்லாம் நிறைய கிடைக்குது, சந்தோஷமாக நாங்கள்லாம் இருக்கோம், அதனால் நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு ஹஸ்தினாபுரம் போயிடுறோம், துரியோதனா அவன் கூட இருக்கிறவனத்தையும் வந்து இங்கே கொஞ்சம் நாளைக்கு இருக்க சொல்லு அப்படின்னு இவன் மாற்றி சொல்கிறான். இந்த சஞ்சயன் வந்து தோத்து போச்சா, இவன் கிளம்பி போகிறான். அவன் கிளம்பி வாசற்படி தாண்டும் போது தர்மர் எழுந்து சொல்கிறாரு சஞ்சயனை பார்த்து, ஐயா உங்களை அனுப்பி இருக்கவர் எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பாவை விட மூத்தவர், அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார், அது எங்களுக்கு கட்டளை, அவர் கட்டளைப்படி நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்பதை பெரியப்பாவின் கவனத்துக்கு சொல்லிருங்கன்னு சொல்லிவிட்டார். சஞ்சயனை கிளம்பி போயிட்டார். கிளம்பி அவர் அந்த பக்கம் போன உடனே இங்கே எல்லாம் பிடிச்சிக்கிட்டானுங்க தர்மனை. இவ்வளவு சிக்கலில் நம்ம இருக்கோம், இவ்வளோ சாதாரணமாக வந்து நீ சொல்லிட்ட அப்படின்னு பயங்கர தகராறு ஆகுது. இந்த தகராறு நடந்து கொண்டிருக்கும்போது தான் கிருஷ்ணனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணிவிட்டார் இவர், அப்படியெல்லாம் இல்லை, எங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஊர் கொடு, இல்லை ஒரு 5 வீடாவது கொடு, ஏதோ ஒன்று கொடு அப்படின்னு போய் கேட்டு இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வரணும். யார் அனுப்பலான்னும் போது, யார் அனுப்பி என்ன பண்ணுறது, எப்பவும் போல் மேன் ஆஃப் தி மேட்ச் நீ தானே, நீயே போயிட்டு வா கடவுள் நீ தான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் அனுப்புகிறான். அன்பிற்கினிய பெருமக்களே, நான் சொல்லுகிற இந்த கிருஷ்ணன் தூது என்பது பாரதத்தில் கர்ணன் அப்படின்னு அவங்க ஒரு தலைப்பு கொடுத்தாங்கல்ல, அதே தான் இது. ஆனால் இந்த கிருஷ்ணன் தூது என்கின்ற இந்த கான்செப்டை 6 நாளைக்கு பேசலாம். 6 நாளைக்கு பேசலாம். 6 நாளைக்கும் இதை கேட்குறவங்கெல்லாம் விரதமாக உட்காந்து கேட்குறாங்க. கிராமங்களில் பேசுகிறவரும் விரதமாக இருக்கணும், கேட்குறவங்களும் விரதத்தில் இருந்து வந்து கேட்குறாங்க. தினந்தோறும் இந்த கிருஷ்ணன் தூது முடிஞ்சதுக்கப்புறமா வந்திருக்கவங்களுக்கெல்லாம் வாழை இலை போட்டு சாப்பாடு போடுறாங்க. 6 நாள் முழுசாக கேட்குறாங்க. 6ஆவது நாள் கிருஷ்ணன் தூது முடிஞ்சதுக்கப்புறமா வந்திருக்கவங்களுக்கெல்லாம் வேட்டி சேலை வச்சு, வேஷ்டி சேலை இதை மாதிரிலாம் வச்சு சாப்பாடு போட்டு எல்லார்ட்டையும் கொடுத்து அந்த ஆசீர்வாதம் வாங்கி, அந்த இந்த கிருஷ்ணன் தூதுன்றது அவ்வளோ பெரிய விஷயமா இன்னைக்கும் கிராமங்களில் நடக்குது. இதை கேட்கிறவர்கள் 6 நாள் கேட்டதுக்குனுடைய பலனை இந்த ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு கொடுத்துடணும்னு ஆசைப்படுறேன். இந்த 1/2 மணி நேரத்தில் அந்த கிருஷ்ணன் தூதை எவ்வளோ சுருக்கி கொடுக்க முடியுமோ கொடுத்துறேன். 6 நாள் கேட்டால் என்ன பலன் கிடைக்கும்னு கிராமங்களில் போய் ஜனங்க உட்கார்ந்து கேட்டு கும்பிட்டு பார்த்துட்டு வராங்களோ அந்த பலன் நம்ம கும்பிடுற கிருஷ்ணன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ நான் சொல்கிற கிருஷ்ணன் தூது துருபதன் அரண்மனையிலிருந்து ஆரம்பிக்குது. இறைவன் கிளம்பி போகணும். கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற 6 பேர்ட்டையும் முதல்ல கேட்குறார், சரிப்பா சண்டை போட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற படைகளுடைய எண்ணிக்கை என்னன்னு உங்களுக்கு தெரியும், அவன் எவ்வளோ பேரை வச்சிருக்கான்னு உனக்கு தெரியும், உங்கள் கூட இப்போதைக்கு திரௌபதியுடைய அப்பா மட்டும்தான் இருக்கார், ஒருவேளை நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் ஆள் சேருவாங்க, ஆனால் நீங்கள் இப்படி சண்டை போடுற ஒரு சூழ்நிலை வரும்போது நீ என்ன பண்ணலாம், சண்டை வேணுமா வேணாமான்னு ஒரு முடிவு பண்ணும்ல, ஒருத்தராக சொல்லுங்க அப்படின்னு முதல் தடவையாக வந்து தர்மரை பார்த்து கேட்குறார். தர்மா, மகாபாரத போர் அவசியம் வேணுமா அப்படின்னு கேட்குறார். தர்ம சொன்னா, கிருஷ்ணா பாரத போர் வரணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை, எங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்த அவங்கக்கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா சண்டையெல்லாம் வேண்டாம், நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோன்னு தர்ம சொன்னான். நம்பர் 1. அதுக்கு அடுத்து அவன் அர்ஜுனன்ட்ட கேட்டார், எப்பா சண்டை வேணுமா? அவன் எப்பவுமே மூர்க்கன், கண்டிப்பாக சண்டை வேணும், அவன் உயிரை எடுக்கத்தானே அவன் உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னான் அர்ஜுனன். பீமன் சொன்னான், என் கதைன்னு உன் கையில் வச்சிருக்கிறேனே அது எதுக்காக? அவன் நெஞ்ச பிளக்கத்தான் நான் வாழ்கிறேன், நான் விடவே மாட்டேன், சண்டை வேணும். பக்கத்தில் திரௌபதி இருந்தா, அவள்கிட்ட கேட்டார், சண்டை வேணுமா வேணாமா? பாரு இந்த முடி விரித்து போட்டிருக்கேன் பார்த்தியா, இதில் அவனை செத்து அவனை கொன்று அந்த ரத்தத்தை எடுத்து பூசினாதான் நான் வந்து இந்த
எடுத்த சபதத்தை முடிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக சண்டை வேணும். இதுக்கு முன்னாடியே அந்த துயில் உரியிற காட்சியில் ஒரு சம்பவம் நடந்தது. அதில் என்ன நடந்துச்சுன்னா, நம்பிக்கை என்பது இரண்டு பக்கமும் இருக்கணும். துச்சாதனன் திரௌபதியை பிடிச்சி துகில் உரியிறான். ஒரு கையில் மாராப்ப பிடிச்சிருக்கா, ஒரு கையில் கிருஷ்ணனை கூப்பிட்றா, கிருஷ்ணா அப்படின்னு. கிருஷ்ணர் வரலிங்க. ஒரு கையில் மாராப்பு, ஒரு கையில் கிருஷ்ணனை கூப்பிட்றா, கிருஷ்ணன் வரல. இப்ப இந்த கையை எடுத்துட்டால்னா ரெண்டு கையும் எடுத்ததுக்கு அப்புறமா துணியே இருக்காது உடம்புல. ரெண்டு கையும் எடுத்துட்டு கூப்பிட்டா கிருஷ்ணான்னு. கிருஷ்ணன் வந்துட்டான். கிருஷ்ணன் வந்து சொன்னாரு, இந்த ஒரு கையை வச்சுக்கிட்டு ஒரு கையில மாராப்ப பிடிச்சிட்டு ஒரு கையில என்ன கூப்பிட்டியே, அது என்னன்னா, இந்த ஒண்ணு உன்னை நம்புற, இந்த ஒரு கை என்ன நம்புற. மாராப்ப பிடிச்சிருந்த ஒரு கையே உன்னை நம்புற, கிருஷ்ணான்னு கூப்பிட்டிய அந்த ஒரு கையே என்ன நம்புற. ஒண்ணு உன்னை நம்பு, இல்லைன்னா என்ன நம்பு. என்னை மட்டும் நம்பி ரெண்டு கையும் தூக்குனல, நான் வந்துட்டேன். என்னை மட்டும் நம்பி ரெண்டு கை நீட்டினா நான் வந்துட்டேன். அதைத்தான் அப்ப சொல்றாரு, என்னை மட்டும் நம்பி ரெண்டு கையும் தூக்க நான் வந்துட்டேன். இப்பவும் என் மேல நம்பிக்கை வச்சு உறுதியா ஒரு தகவல் சொல்லு. என்ன, இந்த தலையில வந்து அவன் ரத்தத்தை தேய்ச்சாதான் என்னுடைய சபதம் தீரும்னு நினைக்கிறது வந்து அது கண்டிப்பு கட்டாயம் கிடையாது. இங்க மெஜாரிட்டி என்னன்னு பார்ப்போம். போர் வேணுமா வேணாமான்னு முயற்சி பண்ண. திரௌபதி சொல்றா, இல்ல முடியாது. பக்கத்துல நகலன் இருக்கான், என்ன பண்ணலாம். இல்ல இல்ல கண்டிப்பா சண்டை வந்தாதான் பரவாயில்ல, ஏன்னா நாங்க எங்க உரிமையை விட்டுட்டு ஏன் வாடணும். இப்ப தர்மன்ட்ட கேட்டாச்சு, பீமன்ட்ட கேட்டாச்சு, அர்ஜுனன்ட்ட கேட்டாச்சு, நகலன்ட்ட கேட்டாச்சு, திரௌபதிட்டையும் கேட்டாச்சு. 5 பேர்கிட்ட கேட்டாச்சுங்க. இன்னும் ஒருத்த மட்டும் இருக்கான். அவன் பேர் சகாதேவன் பேரு. அவன்கிட்ட கேட்கிறார் கிருஷ்ணர், சகாதேவா போர் வேணுமா வேணாமா. அவன் சிரிச்சான். அவங்கெல்லாம் வைக்கலாம் வேணாம், போர் இருக்கட்டும் இல்லை இருக்க வேணான்னு சொன்னாங்க. இவன் மட்டும் போர் இருக்கலாமா வேணாமான்னு கேட்டா அவன் சிரிச்சான். பாரு, நீ எதுக்கு நாடகம் நடிக்கிற, நீ எதுக்கு வந்திருக்கிறியோ அதை பண்ணு. ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும். அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்றது எல்லாமே தெரியும். முன்னாடி நடந்ததும் தெரியும், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும். நீ என்ன விஷயமா வந்திருக்கியோ அதை நீ செய்ய, எங்ககிட்ட ஏன் கேட்குறன்னு கேட்டான். அப்படி சொன்னோன்னே இவருக்கு வந்து வித்தியாசமாயிருச்சு. போச்சுரா, இவன் ஏதோ சிக்கல் பண்ணுறானேன்னு நம்ம 2 பேரும் தனியாக பேசலாம் வான்னு அவனை கையை பிடிச்சி கூப்பிட்டு போனார். உள்ளே போய் கதவை தாப்பால் போட்டு உட்கார வச்சு கேட்டார், டேய் எல்லாரும் ஒன்று வேணுன்றாங்க இல்லைன்னா வேணான்றாங்க, நீ என்ன குறை சொல்கிற அப்படின்னு சகாதேவன் கேட்டார். அதுக்கு பின்னாடி ஒரு கதை என்னன்னாங்க, சகாதேவனுடைய இந்த பாண்டவருடைய அப்பா பாண்டு இருக்கார்ல, அவர் செத்து போய் அவருடைய பிரேதம் வச்சுருந்தாங்க. பாண்டு சாவறதுக்கு முன்னாடி அவங்க பசங்கள்கிட்ட ஒரு செய்தி சொன்னார். என்னன்னா, நான் செத்தப்புறமா என் உடம்ப மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கவோ நெருப்பில் போட்டு எரிக்கவோ வேண்டாம், நீங்கள் 5 பேரும் கூறு போட்டு சாப்பிட்டுருங்கடான்னு சொன்னார். 5 பேரும் என் உடம்பை நர மாமிசமாக எடுத்து சாப்பிட்டுருங்கன்னு சகாதேவனோட அப்பா சொல்லியிருந்தார் பாண்டு. கிருஷ்ணன் பார்த்தாரு, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனை, இவர் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்கடா வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் விறகு எடுத்துகிட்டு வந்து எரிச்சிடலான்னு கூப்பிட்டு போகிறார். காவலுக்கு யாராவது ஒருத்தர் வைக்கணும்ல, ஒரு ஆளை காவலுக்கு வைக்கிறதுக்கு சகாதேவன் நிற்க வச்சுட்டு போகிறாங்க. டேய் பாடுறா பார்த்துக்கண்ணே பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்கெல்லாம் போயிட்டு திரும்ப ரிட்டன் வராருங்க. சகாதேவன் என்ன பண்ணா, அந்த சுண்டு வரல படக்குன்னு எடுத்து உடச்சி சாப்பிட்டான். அப்பா சொன்னதை கேட்கணும்ல, சுண்டு விரலை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டான். அவனுக்கு முக்காலமும் தெரிஞ்சிருச்சு. இப்போ அங்கேருந்து விறகு எடுத்துட்டு எல்லாரும் வராங்க. யார் யார் வரா, தர்மன் தலையில விறகு, அர்ஜுனன் தலையில விறகு, பீமன் தலையில விறகு, நகுலன் தலையில விறகு எடுத்துட்டு வராங்க. கிருஷ்ணரும் தலையில விறகு சுமந்து வரார். சகாதேவன் பார்த்தான். சகாதேவன் பார்க்கிறவன் கண்ணுக்கு தெரியுது, இவங்க எல்லார் தலையிலையும் விறகு சுமந்து வராங்க. கிருஷ்ணன் தலையிலேருந்து 6 அடிக்கு மேலே விறகு பறந்து வருது.
பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட்டான். இந்த சம்பவம் இங்கே எடுபடுது. சகாதேவனை கூப்பிட்டு கேட்டார், உனக்கு எல்லா விஷயமும் தெரியுதுல்ல, என்ன செய்யலாம்? சகாதேவன் அதே தான் சொன்னான், பாரு, நீ இந்த பூமியினுடைய பாரத்தை தீர்ப்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்க. நீ இந்த பூமியினுடைய பாரத்தை தீர்ப்பதற்காக நீ வந்திருக்க. பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல்வண்ணா, கோபாலா, கோவிந்தா, போரியரே, நீ எதுக்கு வந்தையோ அதை செய். எங்கன்கிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கேம் உன்னோடது. சரி, என்ன பண்ணலாம்? வேற ஏதாவது இதுக்கு ஆல்டர்னேட் ஐடியா இருந்தா சொல்லு. ஆல்டர்னேட் ஐடியா என்ன? போர் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லு அப்படின்னு கேட்குறான். யார் கேட்டது? கிருஷ்ணர் கேட்குறார். போர் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு சகாதேவன் சொன்னா, போர் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, ஆனால் அதை முடியுமான்னு முயற்சி பண்ணி பாரு. என்னது? 4 விஷயம் சொல்றேன். நம்பர் 1, கர்ணன் இருக்கான்ல, அவனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்துரு. ஏன்னா அவனுக்கு தெரியும் கர்ணன் யாருன்னு. கர்ணனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டீங்கன்னா துரியோதனனும் ஒத்துக்குவான், நாங்களும் ஒத்துக்குவோம், எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கர்ணன்கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துரு, போர் வராது. நம்பர் 1. கிருஷ்ணர் சொன்னாது நடக்கிற கதை இல்லை. அவன் ஒத்துக்க மாட்டான், உன் தம்பிங்க உங்கள் அண்ணனுங்க ஒத்துக்க மாட்டானுங்க. இது ஆகாத கதை, வேண்டாம். நம்பர் 1 முடிஞ்சு. நம்பர் 2, அடுத்து என்ன செய்யலாம்? அர்ஜுனன் இருக்கான்ல, அவனை கொன்றுவோம். அவனை கொன்னாதான் இது முடியும். ஏன்னா அவன் இருக்க வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக போகிறதுக்கான முடிவும் விடவே மாட்டான். அதனால் அவனை கொன்றுவோம். அடையப்பா, அவனையே கொல்லணும், விடு. வேற ஏதாவது சொல்லு. 2 முடிஞ்சுது. இன்னொன்று வேற என்ன பண்ணலாம்? திரௌபதி இருக்கால்ல, அவளை கூட்டிகிட்டு போய் கோயிலில் வச்சு ஒரு மொட்டை அடிச்சிருவோம். அவன் அந்த முடி இடிச்சு போட்டு தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டுருக்கிறான். ஒரு மொட்டை அடிச்சு விட்டுருவோம். அதுவும் வேண்டாம், முடிஞ்சு. சரி, வேற என்ன செஞ்சா பாரதம் போர் நடக்காம தடுக்கலாம்? வேற என்ன வழி? உன்னை பிடிச்சு கட்டி போட்டா பாரத போர் வராமல் தடுக்கலாம். பாராள கர்ணன் இகழ் பார்த்தனையும் முன் கொன்று. பாராள கர்ணன், பார்த்தன்னா அர்ஜுன, இகழ் பார்த்தனையும் முன் கொன்று. அணங்கின் காரார் குழல் கணைந்து. அணங்கின்னா திரௌபதி. அணங்கின் காரார் குழல்னா முடிய ஷேவ் பண்ணி விட்டுறது. அணங்கின் காரார் குழல் களைந்து நேராக கைப்பிடித்து நின்னையும் நான் கட்டுவனேல் வாராமல் காக்கலாம் பாரத போர்னு சொன்னான். உன்னை பிடிச்சி கட்டி போட்டேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன கட்டிடுவியான்னு கேட்டார் கிருஷ்ணன். ஏன் உன்னை கட்ட முடியாதா? கட்டுறேன், கட்டு பார்க்கலான்னார். போய் கீழே உட்காந்து தரையில் உட்காந்து கிருஷ்ணனை கட்டுறதுக்கு கிருஷ்ணனையே வேண்டுனான். அவரை கட்டுறதுக்கு அவரையே வேண்டுனான். கிருஷ்ணர் இங்கிருந்து 1 2 3 5 7 8 10 100ன்னு அந்த வளாகம் முழுக்க வெறும் கிருஷ்ணனா இருக்கார். இந்த ரோபோ ஏதோ ஒரு படத்தில் ஒரு ரஜினிகாந்தை போய் ஒன்று கண்டுபிடிக்குமே, அந்த மாதிரி கரெக்டாக அந்த கிருஷ்ணனை போய் பிடிச்சி கட்டிட்டான். கிருஷ்ணனால மூச்சு விட முடியல. விட்டுருப்பா, நான் தோத்துட்டேன்ட்டார். கடவுளே தோத்துட்டார். அன்பென்னும் பிடிக்குள் அகப்பட்ட இறைவன் யார் கேட்டாலும் அள்ளி தருவான், யாருக்கும் துணை இருப்பான். சரி, ஓகே, போலாம். வெளியே வந்தான், எல்லார்ட்டையும் பேசி முடிவு பண்ணி தூது கிளம்புறார். கிளம்பி போறார். அன்பிற்கினிய பெருமக்களே, இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாங்க, இவர் போறது தூது, சண்டைக்கு இல்லை. ஒன்று சண்டை போடலாம்னு சொல்லணும், இல்லை போர் வேணான்னு சொல்லணும். போர் வந்தா அதை எப்படி கையாளுவது என்பதற்கு அங்கே உள்ள விஷயங்களை சேகரிச்சுட்டு வரணும். அதே நேரத்தில் நீ எவ்வளோ பெரிய போர் வந்தாலும் எங்கள் தரப்பில் நாங்கள் தயாராக இருக்கிறோன்னு அவனை மிரட்டிட்டு வரணும். அங்கே போர் நடக்கக்கூடிய விஷயங்களில் எது எதெல்லாம் அவனுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குதோ அதை எல்லாத்தையும் மைனஸ் ஆக்கிட்டோம். எது எல்லாம் அங்கே ப்ளஸ்ஸாக இருக்கோ அவனுக்கு அதை எல்லாம் மைனஸ் ஆக்கிட்டு வரணும். எப்படி சார் மைனஸ் ஆக்குறதுன்னா, இங்கிருந்து கிளம்பும் போதே ஒன்று ஒன்றா யோசிச்சுக்கிட்டே போகிறார். ஒரு விக்கெட்டாக எப்படி அடிக்கிறது, ஒரு விக்கெட்டாக
எப்படி அடிக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணி போறார். இங்கிருந்து போறாரு அஸ்தினாபுரம் நோக்கி. கிருஷ்ண பகவான் அஸ்தினாபுரம் நோக்கி வருகிறார் என்று துரியோதன, துச்சாதன, கர்ண, சகுனி எல்லாரும் உட்காந்து பேசுறாங்க. கிருஷ்ணன் வந்துட்டு இருக்கான், என்ன பண்ணலாம்? துரியோதன சொல்றான், ஒரு பையன் போய் முன்னாடி நின்று வணக்கம் வச்சு அவனை கூப்பிடக்கூடாது. ஒருத்தர் கூட முன்னாடி நின்று கும்பிட்டு அவனை வரவேற்க கூடாது. யாரும் எந்திரிச்சு நிற்க கூடாது, சேர்ல உட்கார்ந்துக்கிட்டே இருக்கணும். அரச கட்டளை சொல்லிட்டான். கிருஷ்ணனுடைய வருகை தெரிஞ்சுக்கிட்டு துரியோதனுடைய மனைவி பானுமதியும் துச்சாதனுடைய மனைவி அசலையும், ரெண்டு பெண்கள், பானுமதின்றது துரியோதனுடைய மனைவி, அசலைன்றது துச்சாதனுடைய மனைவி, ரெண்டு பெண்களும் வேக வேகமாக ஓடி போய் அஸ்தினாபுரம் வாயிலில் நிற்கிறாங்க. இறைவன் வந்து நிற்கிறார். அவருடைய பாதங்களில் புஷ்பாஞ்சலி செய்கிறாங்க. அங்கேருந்து நேராக வரார். இவர் நேராக அரசவைக்கு வருவார்னு எல்லாம் எதிர்பார்த்துருந்தான். இவர் அரசவைக்கு போலிங்க, நடந்து ஓய்வெடுக்க போறேன்னு கிளம்புறார். அந்த ப்ராஜெக்ட் எப்படி அவர் ஃப்ரேம் பண்ணுறாரு பாருங்க. நடந்து போறார். பதறி அடிச்சுட்டு அரசாங்கத்தில் இருந்தவங்களாம், அரசவையில் இருந்தவங்களாம் ஓடி வரான் முன்னாடி. இன்னைக்கு நான் இங்கே தங்கிட்டு நாளை காலையில் அரசவையில் வந்து பேச வேண்டியதெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டார். கிருஷ்ணரே வந்து நம்ம வீட்டில் தங்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல. என்னதான் எதிரி நாடாக இருந்தாலும் எல்லாரும் கூப்பிட்றான், கிருஷ்ணா எங்கள் வீட்டில் தங்கு, கிருஷ்ணா எங்கள் வீட்டுக்கு வா, கிருஷ்ணா எங்கள் வீட்டில் வந்து தங்கு, கிருஷ்ணா எங்கள் வீட்டுக்கு வான்னு பீஷ்மர் கூப்பிட்றாரு, துரோணர் கூப்பிட்றாரு, கிருபாச்சாரியர் கூப்பிட்ற, எல்லாரும் கூப்பிட்றான். சஞ்சீவன் வரிசையாக வர்றவெல்லாம் கூப்பிட்றான். பார்த்துக்கிட்டே வந்தவர் விதுரர்னு ஒருத்தர் இருக்காருங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியும். திருதராஷ்டிரருக்கும் அடுத்தவர் பாண்டவருடைய அப்பா, அவருக்கு அடுத்தவர் விதுரர். விதுரர் வந்து நின்னார். கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா உன் வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிட்டார். மற்றவங்கெல்லாம் எங்க வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிட்டாங்க. விதுரர் மட்டும் கிருஷ்ணா உன் வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிட்டார். படக்குன்னு கிருஷ்ணர் உள்ள போயிட்டார். விதுரர் வீட்டுக்குள்ள கிருஷ்ணர் போயிட்டாருன்னு தகவல் துரியோதனுக்கு போன உடனே துரியோதன பதறான். ஏன்னா ஏற்கனவே துரியோதனுக்கும் விதுரருக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்குதாங்க. விதுரர் கொண்டு போய் உட்கார வச்சு நமஸ்காரம்லாம் பண்ணி, அதை வெள்ளிபுத்தூரார் சொல்றாருங்க, கிருஷ்ணர் வந்து உள்ள உட்கார்ந்துருக்காரு நம்ம வீட்டில் என்ற அந்த பரபரப்பில் பதற்றத்தில் வாழைப்பழத்தை உரிச்சு பழத்தை கீழே போட்டு தோலை கொடுக்குறாராம். யார்? விதுரர். இவர் தோலை வாங்கி வாங்கி சாப்பிட்டாராம். பழத்தை உரிச்சு பழத்தை கீழே போட்டுட்டு தோலை கொடுத்தாராம். அந்த தோலை வாங்கி சாப்பிட்றாராம். நைட்டு தங்கிட்டார். நீங்கள் இந்த கிருஷ்ணர் தூதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் கேட்கணும். அதில் சொல்லியிருக்கிற செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா விதுரரும் கிருஷ்ணனும் அன்னைக்கு ராத்திரி முழுக்க என்ன பேசுனாங்கன்னு அன்னைக்கு பேசியிருக்காங்க. 2025 என்ன நடக்கும்ன்றதெல்லாம் அன்னைக்கு பேசியிருக்கிறான். அவ்வளவு செய்தி இருக்குது அதில். இந்த மனித சமூகம் எங்கே போய் நிற்க போகுது, ஒரு காலகட்டத்தில் மனித சமூகத்திற்கு எதிராக மனிதர்களே திரும்புவாங்க பாருன்னு சொல்லியிருக்கிறான். இப்போ 100 வருஷம் முன்னாடி சிங்கம் பிறந்துச்சு. சிங்கம்னு ஒன்று இருந்தது. அது சிங்கமாகவே இருந்துச்சு. அது ட்ரெஸ் மாற்றிக்கல, அது வேற எதுவும் மாமிசத்துக்கு பதிலாக வேற சாப்பிடல, அது கண்ணாடி போட்டுக்கல, ஷூ மாட்டல, சிங்கமாகவே இருந்து சிங்கமாகவே வாழ்ந்து சிங்கமாகவே செத்து போச்சு. கரடின்னு ஒன்று இருந்துச்சு. அப்போ 5000 வருஷம் முன்னாடி, 500 வருஷம் முன்னாடி, 100 வருஷம் முன்னாடி, 50 வருஷம் முன்னாடி, இன்றைக்கு வரைக்கும் அது கரடியாகவே தான் இருந்தது. கரடியாகவே வாழ்ந்து கரடியாகவே செத்து போச்சு. பாம்பு இருந்தது, பாம்பாகவே இருந்து இப்போ வரைக்கும் பாம்பு இருக்கு, பாம்பாகவே செத்துருச்சு. ஆனால் உலகத்திலே வாழக்கூடிய இத்தனை ஆயிரம் உயிரினங்களிலே மனிதன் என்ற ஒரே ஒரு பிறவி மட்டும் மனுஷனான் பிறந்தான், திரும்ப மாறினான். அதுலேருந்து இன்னும் மாறினான். ட்ரெஸ்ஸு போட்டான், கண்ணாடி போட்டான், ஷூ போட்டான், வண்டி ஓட்டுனான், ஹெலிகாப்டர் ஓட்டினான், காரில் போனான், கல்யாணம் பண்ணான், குழந்தை பெற்றான். இன்னைக்கு என்ன பண்ணுறான்? என்ன பண்ணுறான்லாம் நம்ம சொல்ல முடியாது, அவ்வளோ பண்ணுறான். எல்லா மிருகங்களும் ஒன்றா இருந்து ஒன்றா செத்து ஒன்றா போயிடுச்சுங்க. இதில் எந்த முன்னேற்றம் கிடையாது. மனிதன் முன்னேறி வந்திருக்கான், ஆனால்
மனிதன் என்கின்ற ஆதி மனிதன் வாழ்ந்த வாழ்வில் இலக்கணத்திலிருந்து இன்றைக்கு இருக்கிற மனிதன் எந்த அளவுக்கு தூரமா தள்ளி கொண்டு வந்திருக்கான்னு பாருங்க. நடந்துருச்சுல்ல? அப்ப நாயாவோ நரியாவோ பாம்பாவோ பள்ளியாவோ பூரானாவோ ஒட்டகமாவோ சிங்கமாவோ குதிரையாவோ யானையாவோ இருந்ததெல்லாம் அப்படியே வாழ்ந்து செத்து போனதற்கு பிறகு இந்த மனுஷன் ஒருத்தன் மட்டும் மாறி 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 இந்த நிலைமைக்கு வந்துட்டானே, இவனுடைய இழப்பு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சாதாரணமா இறந்துட முடியுமா? இதை அன்றைக்கே கடவுள் கணித்து வைத்திருக்கிறார். எவ்வளவு காலம் முன்னாடி, எத்தனை வருஷம், எத்தனை யுகங்களுக்கு முன்பு இப்படி ஒன்று நடக்கும்ன்றத அன்னைக்கே கடவுள் கணக்கில் வச்சுட்டான். விதுரன்ட்ட பேசுறார் கிருஷ்ணர், என்ன செய்யலாம்? நான் சொன்னாலாம் அவன் கேட்க மாட்டாங்க, நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான். சரி பார்ப்போம். காலையில் எழுந்து குளிச்சு எல்லாம் ரெடியாகி அரசவைக்கு போறாங்க. கிருஷ்ணர் நடந்து வர போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அரங்கமே அமைதியா உட்கார்ந்துருக்குது. முன்னாடியே துரியோதனன் சொல்லிட்டான், கிருஷ்ணன் வந்தான்னா ஒருத்தன் கூட எந்திரிச்சு நிற்க கூடாது, ஒருத்தனும் கும்பிடக்கூடாது, அட்டென்ஷன்ல உட்காந்துருக்கணும் சொல்லியிருக்கான். கிருஷ்ணருடைய தேஜஸ் நம்ம அந்த NT ராமராவை பார்த்தோம்னா கிருஷ்ணர் அப்படியே நேரில் பார்க்கலாங்க இல்லையா? அப்படியே கிருஷ்ணர் நடந்து வரார். அரண்மனை வாயிற்கதவுகள் கிருஷ்ணர் வருகிறார் என்பதால் மனிதர்கள் திறக்காமல் தானா திறக்குதுங்க. கிருஷ்ணர் உள்ள வராரு. அவர் வர்ற அந்த காலடி சத்தம் கேட்டு இங்க உட்காந்துருக்கலாம் பட்டு 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 பட்டுன்னு ஒவ்வொருத்தனா எந்திரிக்கிறான். எந்திரிச்சு ஒவ்வொருத்தன் கண்ணீர் விட்டு அழுகுறான். கிருஷ்ணர் முகத்தை பார்த்து நடந்து வரார் கிருஷ்ணர். எல்லாரும் குனிஞ்சு கும்பிட்டான். இதுல பெரிய ஜோக்கு என்னன்னா, ஒரு பையன் எந்திரிக்க கூடாதுன்னு சொன்னானே துரியோதனை, அவனே எந்திரிச்சிட்டான். அவனும் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சிட்டு என்ன பண்ணா, நாம தானே எந்திரிக்க வேணாம்னு சொன்னான்னு பட்டுன்னு திரும்ப உட்காந்து இந்த காலை எடுத்து இன்னொரு கால் மேல போட்டாங்க. எதுக்கு? இன்னொரு முறை எந்திரிச்சிருக்காம பாதுகாப்பா இருக்கானா, இந்த கால் எடுத்து இந்த கால் மேல போட்டான். அன்பிற்கிடையே பெருமக்களே, அந்த அரங்கம் முழுக்க எழுந்து கும்பிட்டு கொண்டிருந்தது. எல்லாரும் தலையை குனிஞ்சு கீழே கும்பிட்டு இருந்தப்போ துரியோதனனும் எழுந்து முயற்சி பண்ணி திரும்ப உட்கார்ந்துட்டான். ஒருத்தன் மட்டும் எந்திரிக்காம கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணான். அவன் பேர் கர்ணன். அவன் எந்திரிக்கலைங்க. ஆனா அவன் மனசுக்குள்ள கர்ணன் உட்கார்ந்திருந்தான். அவன் கிருஷ்ணனை நேரில் கண்ணில் இப்படி பார்க்கலையாங்க, தலையை குனிஞ்சு உட்காந்துருந்தானா, தலைய கீழே குனிஞ்சு உட்காந்துருந்தானா. அவன் குனிஞ்சு உட்கார்ந்துருக்கிறதுலையே இவனுக்கு கர்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு, கிருஷ்ணனுக்கு, நீ சூழ்நிலை கைதிடா அப்படின்னாரான். நீ சூழ்நிலை கைதி. பார்த்துட்டு வந்துட்டார். வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு கருத்து, வழக்கமாக நடக்கிற காரசாரமான விவாதங்கள்லாம் நடக்குது. கடைசியா அது ரொம்ப போனால் நிறைய நேரம் ஆகும். ஒரு 5 ஊர் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. 5 ஊர், 5 பேருக்கு 5 ஊர் கொடு. அதெல்லாம் முடியாது. ஒரு 5 வீடாவது கொடு, ஒரு 5 கிராமம், ஒரு 5 வீடாவது கொடு. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை, ஒண்ணுமே கொடுக்க முடியாது, நீ கிளம்பு அப்படின்ட்டான். வேற வழி இல்லாம கிருஷ்ணர் எழுந்தார். சரி ஓகே. திரும்பி பார்த்தார். நேற்று நைட்டு யார் வீட்டில் தங்கி இருந்தாரோ அந்த விதுரர் இங்கே உட்காந்துருந்தார்ல, ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கிறார். ஃபர்ஸ்ட் கோல் இங்கிருந்து கால்குலேட் பண்ணிட்டு போன ஃபர்ஸ்ட் கோல் என்ன தெரியுமா? அந்த விதுரரை பார்த்து, விதுரா செல்வமா அப்படின்னாரு. விதுரா செல்வமா அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? துரியோதனனுடைய சித்தப்பா அவர் வீட்டில் நேற்று நைட்டு இவர் ஏற்கனவே தங்கிட்டாரு. அவர் மேல கடுங்கோபமா இருக்கான் துரியோதனன். இந்த நேரத்தில் விதுரரே போலாமா அப்படின்னு கேட்டா அவனுக்கு கடுமையா கோபம் வந்துருச்சு. துரோணருக்கு ஒரு அசிங்கமான கெட்ட வார்த்தை சொல்லி திட்டான். என்னன்னு? அவன் சொந்த சித்தப்பா தான், இவன் ஒரு வேசி மவன், இவன் கூட நீ கூட்டணி சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்டான்.
அந்த பெரிய மனிதனுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. பார்த்தார், அரங்கு நிறைந்திருக்கிற இந்த மாபெரும் அவையில் என்னை இவ்வளவு சாதாரணமான புல்லுருவியாக நினைத்து நீ இத்தனை பெரிய வார்த்தையை பிரயோகித்து விட்டாய். துரியோதனா, இனிமேல் என் வரலாற்றில் உனக்காக நான் போர் புரிய மாட்டேன். இறைவனிடத்தில் நான் வாங்கி வைத்திருக்கிற சிவதனுசு உடைக்கிறேன்டான்னு உடைச்சு போட்டான். கடவுள்கிட்ட வாங்கி வச்ச சிவதனுசு நம்பர் 1, அதுதான் ஃபர்ஸ்ட் கோல். யாருது? கிருஷ்ணர் பிளான் பண்ணிட்டு போனா ஃபர்ஸ்ட் கோல் முடிஞ்சு. அந்த சிவதனுசு மட்டும் இருந்துச்சுன்னா இவங்க போரில் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து பிளான் பண்ணிட்டு போனால் ஒரு கோல் அடிச்சிட்டார். அடிச்சுட்டு மெல்ல வெளியே வந்தார். செகண்ட் கோல் பார்த்தார். அஸ்வத்தாமன் ஒருத்தர் இருந்தான், அவன் துரோணருடைய பையன். சிவனுடைய மறு உருவமாக அவனை கருதுறாங்க. ஏன்னாங்க, உலகத்திலேயே மனிதர்கள் யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அஸ்வத்தாமனுக்கு உண்டு. சிவனுக்கு எப்படி நெற்றிக்கண் இருக்கிறதோ அதே மாதிரி அஸ்வத்தாமனுக்கும் நெற்றியில் ஒரு கண் இருக்கும். நெற்றியில ஒரு நெற்றிக்கண். பின்னாடி நீங்க கதையில படிச்சுக்கிட்டே வந்தோம்னா ஒரு கதை சொல்றாங்க. பீஷ்மர் நினைச்சாருன்னா, இப்ப 2 படையும் இப்படி நிக்குது. இந்த 2 படையும் நிற்கும் போது இந்த சண்டையை முடிக்கிறது யாரால முடிக்க முடியும்னு கேட்டப்ப அந்த கதையில சொல்றாங்க, பீஷ்மர் நினைச்சாருன்னா ஒரு 25 நாள்ல இந்த சண்டையை முடிச்சிருவார். துரோணர் நினைச்சார்னா ஒரு 15 நாள்ல இந்த சண்டையை முடிச்சிருவார். இவன் நினைச்சார்னா இவ்வளவு நாள்ல முடிச்சிருவான். அவன் நினைச்சார்னா இவ்வளவு நாள்ல முடிச்சிருவான்னு சொல்லிட்டே இருந்தாங்க பாருங்க. அர்ஜுனன் நினைச்சான்னா 10 நாள்ல முடிச்சிருவான். இப்படி பேசிட்டு இருந்தவங்க, ஒருத்தன் நினைச்சான்னா இந்த சண்டையை 7 மணி நேரத்தில் முடிச்சிருவான். அப்படிப்பட்ட வல்லமை பெற்றவன் யாருன்னா அந்த அஸ்வத்தாமன். அவன் நினைச்சானா 7 மணி நேரத்தில் அந்த ஒட்டுமொத்த போரையை முடிச்சிருவான். அவனை பிளான் பண்ணிட்டார் கிருஷ்ணன். போனதுல ஃபர்ஸ்ட் கோல் முடிஞ்சிருச்சு. யாரு? விதுரர். 2வது கோல் அஸ்வத்தாமன். அவன் கொஞ்சம் நியாயவான். அவன் டக்குன்னு கையை பிடிச்சாரு, அப்படி கூட்டிக்கிட்டு நடந்தார். அரசவைக்குள்ள இருக்கவங்கெல்லாம் அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கையை பிடிச்சி நடந்து போறார். அரண்மனையோட வாயிலுக்கு வந்துட்டார். இங்க வெளியே இருந்து பார்க்கிறவங்க, வெளியே இருந்து இங்க நடக்கிற சம்பவத்தை உள்ளிருந்து பார்ப்பவர்களுக்கு நடக்கிற சம்பவம் கண்களிலே தெரியும், பேசிக்கிறது காதுல கேட்காது. சம்பவம் அங்க நடக்கிறது. இப்ப அங்க அண்ணன் ஒரு அண்ணன் போறாங்கன்னா அங்க போறாங்கன்றது எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ஆனா அவர் ஏதாவது பேசுறாரான்னு எனக்கு தெரியாது இல்லையா? பார்த்தார். அஸ்வத்தாமன்கிட்ட பேசிக்கிட்டே இடது கையில் இருக்கிற மோதிர விரலில் மாட்டி இருந்த மோதிரத்தை அப்படியே கீழே தள்ளி விட்டாராம். என்ன ட்ரிக்ஸ் பாருங்க. மோதிரத்தை அப்படி தள்ளி விட்டுருக்காரு கீழே. மோதிரம் கீழே விழுந்துருச்சு. கிருஷ்ணருடைய மோதிரம் கீழே விழுந்துருச்சு. அஸ்வத்தாமன் என்ன பண்றான்? பணிஞ்சு கீழே குனிஞ்சு அந்த மோதிரத்தை தொடுறான். உள்ள இருந்து உட்காந்து பார்த்துருக்கிறானுங்கள. அங்க பக்கத்தில் துரியோதனம் பக்கத்திலேயே ஒரு பிஏ இருப்பான், சகுனின்னு பேர். இவனா ஏதாவது திருந்தணும்னு நினைச்சாலும் அவன் விட மாட்டான். அவன் என்ன பண்றான்? துரியோதனா அங்க பாரு என்ன நடக்குதுன்னு காட்டுறான். மோதிரத்தை எடுக்கிறதுக்கு அவன் கீழே குனிஞ்சான்ல, சகுனி அதுக்கு லைவ் டெலிகாஸ்ட் சொல்றான். பூமி மேல சத்தியமா இனிமே நான் துரியோதனுக்காக போர் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்றான். அவன் சொல்றான். மோதிரத்தை கையில் எடுத்தாரு. கையில் எடுத்தோன்னா கிருஷ்ணன் இப்படி கை நீட்டினார். கீழே குடிஞ்சான், மோதிரத்தை எடுத்தான். கிருஷ்ணர் கை நீட்டுறாரு. அஸ்வத்தாமன் கையில வைக்கிறது இப்படி கொண்டு வந்தான் பாருங்க. கிருஷ்ணர் இப்படி மேலே பார்த்து, அஸ்வத்தாமா சூரியனை சுற்றி ஒரு உருகோல் போகுது பாரு அப்படின்னார். சூரியனை சுற்றி ஒரு உருகோல் போகுது பாருன்னார் பாருங்க. அஸ்வத்தாமன் மேலே பார்த்தான். இவன் இங்கிருந்து சொன்னான், வானத்து மேல சத்தியமா துரியோதனுக்கு இனிமே நான் உதவி பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்றான் பாரு. மோதிரத்தை வச்சுட்டான். இப்ப கணக்குக்கு என்னாச்சு? கீழே குனிஞ்சு மோதிரம் எடுத்ததும் பூமி மேல சத்தியம், மேல உருகோல் பாரதான்னு காட்டினது வானத்து மேல சத்தியம். கையை நீட்டினா மோதிரத்தை கொடுத்தான், கையில சத்தியம் பண்ணிட்டான். இவன் மிகப்பெரிய பிராடாயிட்டான். இனிமே இவனை நம்பாத. ஆக அஸ்வத்தாமனை சேனாதிபதியாக நியமிப்பது இல்லை என்று துரியோதனன் முடிவு கொண்டான். அஸ்வத்தாமனை மட்டும் சேனாதிபதியாக நியமிச்சிருந்தான் அந்த கதை எப்போ முடிஞ்சிருக்கும். இந்த கதை எப்படி முடியுதுன்னாங்க, அப்டேஷன் ஒன்று இருக்குது. அப்டேஷன்னா எப்படின்னா, இப்போ
எனக்கு கல்யாணம் ஆகிறப்ப எங்கள் வீட்டில் வந்து ஆட்டுக்கல்னு ஒன்று இருந்துச்சு. ஆட்டுக்கல் பெரிய கல், உங்கள் வீட்டிலலாம் கூட அந்த காலத்தில் இருந்திருக்கும் இல்லையா? இப்படி பெரிய ஒரு குச்சி வச்சு இப்படி ஆட்டணும், மாவு அரைக்கிறது இல்லையா? அந்த ஆட்டுக்கல் இருந்தது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொன்னாங்க, தம்பி கல்யாணம் படித்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டோம், ஒரு கிரைண்டர் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு கிரைண்டர் வாங்கினாங்க. அதுக்கு பேர் வெட் கிரைண்டர்னு பேருங்க. இந்த இவ்வளோ பெருசு இருக்கும். பழைய வெட் கிரைண்டர் வச்சுருந்தவங்களுக்கான தெரியும், இவ்வளோ பெருசு இருக்கும். கரும்பு மிஷின் அரைப்பாங்களே அந்த மாதிரியே இருக்கும். அதை வந்து தூக்கணும், அந்த குழவியை இப்படி கையில் பிடிச்சி தூக்கணும், சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க இல்லையாண்ணா, ஞாபகம் இருக்கா? அந்த வெட் கிரைண்டர் வாங்கினோம். கொஞ்ச நாளில் எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, இந்த வெட் கிரைண்டர் ரொம்ப தூக்க சிரமமாக இருக்குது, அதனால் வந்து டேபிள் டாப் கிரைண்டர்னு ஒன்று இருக்கு, அது வாங்கிட்டோம்னா கையிலேயே வலிச்சு எடுத்துடலாம், அதை ஈஸியாக உள்ளே வச்சிடலான்னு சொன்னாங்க. இப்போ என் வீட்டில் ஏற்கனவே ஆட்டுக்கல் இருக்குது, வெட் கிரைண்டர் இருக்குது, டேபிள் டாப் கிரைண்டர் இருக்குது, 3 வாங்கியாச்சு. ஒரு 6 மாதம் தான். திரும்பவும் சொன்னாங்க, இது கையில் வலிக்க கஷ்டமாக இருக்கு, இன்னொரு கிரைண்டர் வந்திருக்கு, அது வந்து இப்படி அப்படி கீழே சாய்ச்சிக்கலாம், டில்ட்டிங் கிரைண்டர்னு பேர், அதை வாங்கிட்டோம்னா தண்ணி உள்ளே ஊற்றி ஈஸியாக கழுவிடலாம். நாங்கள் ரைட்டு. இப்போ வீட்டில் வெட் கிரைண்டர் இருக்குது, டேபிள் டாப் கிரைண்டர் இருக்குது, டில்ட்டிங் கிரைண்டர் இருக்குது, ஆட்டுக்கல்லும் இருக்குது. 40 ரூபாய்க்கு மாவு கடையில் தான் டெய்லி வாங்குகிறோம். 4 சும்மா தான் இருக்குது. இதுதாங்க அந்த அப்டேஷன். அன்னைக்கு நிலைமைக்கு எல்லாத்தையும் கொலை போட்டு எதையும் ஒன்று பண்ணிடுறது. இங்கிருந்து இவர் பிளான் பண்ணி போனதில் விதுரர் முடிஞ்சுது, அஸ்வத்தாமன் முடிஞ்சுது. அடுத்த பிளான் பண்ணிக்கிட்டே வெளியே வரார். வெளியே வந்தவர் அடுத்த பழி யாருன்னு பார்த்தார். கர்ணன் இருந்தான், 3வது கர்ணன். ஆனால் கர்ணன்ட்ட அணுகும் போதே அவருக்கு ஒரு சின்ன ஆசிலேஷன் மனசில் இருந்துச்சு. என்னென்னா, இவன் நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் நமக்கு ஒத்து வர மாட்டான். ஏன்னா இவன் வந்து இந்த செய் நன்றியை ரொம்ப பெருசாக நினைக்கிறான். இவனுக்கு பின்னாடி நம்ம ஒரு நாளைக்கு பாட சொல்லலாம், அப்போ வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மென்மையாக அவனுக்கு ஒரு சின்ன செய்தி சொல்கிறார். கர்ணா, உன் வாழ்க்கையில் நீ இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் என்பது உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான் பதில், நான் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு தான் கவலை, உனக்கு ஒன்றும் கவலை இல்லையே கிருஷ்ணா அப்படின்னா. உனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் செய்ய வேண்டும் என்று என் மனது மிகவும் ஆசைப்படுகிறது கர்ணா அப்படின்னாரு. நீ இங்கிருந்து கிளம்புனாவே எனக்கு செய்கிற மிகப்பெரிய ஆதாயம்ப்பா, நீ தயவு செஞ்சு கிளம்பு, என்னை சிக்க விட்டு போயிடாத அப்படின்னா. அவன் ஒரு 5 நிமிடம் நம்ம தனியாக பேசலாமே என்னாரு. இன்னும் ஒரு 5 செகண்ட் நான் இங்கே நின்னா அவன் என்னை முடிச்சிருவான், நீ கிளம்ப ஓட்டான். கர்ணன் போச்சு. அதில் ஒரு சின்ன பின்னடைவு பார்த்தார். இவனை ஆஃப் பண்ணுறதுக்கு வேற ஒரு வழி இருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அப்படியே நேராக புறப்பட்டு போனார். குந்தி கிட்ட போனார். குந்தி இவங்க கூட இல்லை, பாண்டவர் கூட இல்லை, அஸ்தினாபுரத்தில் தான் இருந்தாங்க. குந்தி கிட்ட போனார். அத்தை நல்லா இருக்கீங்களா? குந்தி சொன்னாங்க, நீ இங்கே வந்து 2 நாள் ஆச்சு, முந்தானேத்து நைட்டே வந்துட்டேன்னு சொன்னாங்க, நேற்று பகல் முழுக்க இருந்திருக்கிறேன், இன்னைக்கு சாயங்காலம் தான் இங்கே வரேன் சொன்னாங்க. நான் வந்து கவர்மெண்ட் வேலையாக வந்தேன், கவர்மெண்ட் ஜாப், அந்த வேலையாக வந்தேன், அந்த வேலையை தான் நான் இப்போ பார்க்கணும். வந்து சொந்த பந்தம்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது, அதனால் அந்த வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் வர முடிஞ்சு. அப்புறம் எப்படி இருக்கா என்ன எது பசங்களாம் எப்படி இருக்கிறாங்க எல்லாம் சொல்லிட்டு, என்ன கிருஷ்ணா போர் கண்டிப்பாக வருமா? கட்டாயம் போர் வருத்த, வேறு வழியே இல்லையா? ஒரு வாய்ப்பும் இல்லை. இந்த போர் நீ நிறுத்தலாம்ல, நினச்சா பார்த்தா நீ பண்ணினா பண்ணலாம்ல. நான் பண்ணுனா தான் போர் நிற்கும்னு இல்லத்த, நீ நினச்சா கூட போர் நிற்கும். அப்படியே தூண்டில் போட்டான். நான் நினச்சா கூட போர் நிற்குமா நிற்காதா சொல்ல முடியாதா, நீ நினச்சா போர் நிற்கும். எப்படி? கர்ணன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் யார் தெரியுமா? யார்? அதான் துரியோதன கூட இருப்பான்ல, ஆமாம், அவன் தான் உன் பையன். இந்த கதை நீங்கள் நிறைய ரஜினி படத்தில் பழைய படத்திலலாம் பார்த்துருப்பீங்க. அது உண்மையாக நடந்ததுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீ போ, அவங்கிட்ட நீ தான் உன் தாய் என்பதை நிரூபிக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசமாகும், அவன் ஒத்துக்க மாட்டான் சட்டுன்னு. சொல்லி அவனுக்கு புரியவை. நீ என்னதான் மன்றாடி கேட்டாலும் வருவானான்ற சந்தேகம்தான், வாய்ப்பு கம்மி தான், பரவாயில்ல, குறைந்தபட்சம் 2 வரமாவது கேட்டு வாங்கிட்டு வா.
என்ன வரம் கிருஷ்ணா? ஒரு வரம், என் பசங்க 5 பேரில் அர்ஜுனனை தவிர வேற யாரையும் கொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, ஒரு வரம் வாங்கிக்க. அப்போ அர்ஜுனன் பத்தியா, அர்ஜுனனும் வேணும் உனக்கு, இப்போ கர்ணனும் வேணும், மீதி 4 பேரும் வேணும். எப்படி இது? இதை விடு, இல்லைன்னா அதை விடு. இல்லை, சரி நீ சொல்கிறபடியே கேட்குறேன், அர்ஜுனனை தவிர வேறு யார் மீதும் நான் அம்பு போட மாட்டேன்னு வேணிக்க. சரி, இன்னும் என்ன செய்யலாம்? அவன் கையில் நாகாஸ்திரம்னு ஒன்று இருக்கு. அந்த நாகாஸ்திரத்தை ஒரு முறை பிரயோகப்படுத்தியதற்கு பிறகு மற்றொரு முறை மீண்டும் நாகாஸ்திரத்தை பயன்படுத்த மாட்டேன்னு வரம் கேட்டு வாங்கிட்டு வாங்க. அந்த கதை அப்படியே இருக்கட்டும். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, அன்பிற்கினிய பெருமக்களே, போர் நடந்துட்டு இருக்கு. போரில் நாகாஸ்திரத்தை எடுத்து அர்ஜுனை விட்டுட்டான், கர்ணன் விட்டுட்டான். அர்ஜுனனை நோக்கி நாகாஸ்திரம் வருது. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, கிருஷ்ணர் தேர் தட்டையை கீழே அழுத்தி நாகாஸ்திரத்தில் இருந்து அர்ஜுனனை மணிமுடியை மட்டும் விட்டுட்டு காப்பாத்தினாருன்னு அதை கதை உங்களுக்கு தெரியும். அர்ஜுனன் கிட்ட கருடாஸ்திரம்னு ஒன்று இருந்தது. கருடாஸ்திரம்னு ஒன்று இருந்தது. அதை எடுத்தவன் விட்டிருந்தான்னா நாகாஸ்திரம் கர்ணன் கையிலிருந்து புறப்பட்டு வருவதை போல கருடாஸ்திரம் அர்ஜுனன் கையிலிருந்து புறப்பட்டு போய் கருடாஸ்திரமும் நாகாஸ்திரமும் அங்கேயே சண்டை போட்டு அந்த நாகாஸ்திரம் முடிஞ்சு போயிருக்கும். தேவையே இல்லை. இவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு தேர் தட்டை அமுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஆனால் ஏன் அதை பண்ணாருனாங்க, கருடாஸ்திரம் கையிலே இருந்தாலும் கூட நாகாஸ்திரத்தை கர்ணன் எடுத்து வில்லில் பொருத்தி வெளியே விட்டு அது அர்ஜுனனை நோக்கி வந்து கிருஷ்ணர் தேர்தட்டையை அழுத்தி அது போய் அர்ஜுனனை கொல்லாமல் திரும்பவும் போய் கர்ணன் கையிலேயே சேரணும்னு பண்ணியிருக்கார். எதுக்கு சார் அப்படி பண்ணாரு? திரும்ப ஏன் போய் கர்ணன் கையில் சேரணும்னா, இந்த கர்ணன் சொன்ன சொல்லை மீற மாட்டான் என்பதை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுப்பதற்கு கிருஷ்ணன் செஞ்ச லீலைங்க. கையில போய் சேர்ந்துருச்சு. திரும்ப எது நாகாஸ்திரம் சுத்திட்டு வந்து திரும்ப கர்ணன் கைக்கே வந்துருச்சு. ஆனா அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தமே, இன்னொரு முறை இந்த நாகாஸ்திரத்துக்கு அர்ஜுன மேல விட மாட்டேன்னு திரும்பவும் எடுத்து அம்பரா துணியில் வச்சுக்கிட்டாங்க. ரைட்டு, 2 வரம் வாங்கியாச்சு. அங்கிருந்து கிளம்பி வரார். அத்தை, நடப்பதை நடக்கட்டும், தைரியமாக இரு, பார்த்துக்கலாம், போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர சந்திக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். வந்த வேலையில் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. நம்பர் 1, விதுரனை வில்லை உடைக்க வைத்தாச்சு. நம்பர் 2, அஸ்வத்தாமனை விகல்பம் பண்ணி விட்டாச்சு. நம்பர் 3, அர்ஜுனனுக்கு உயிருக்கு பங்கம் இல்லாமல் கர்ணன்ட்டு காப்பாற்றியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் சேஃப்கார்டு பண்ணிட்டார். பண்ணிட்டு திரும்ப கிளம்பி வரார். கிளம்பி வந்ததுக்கு பிறகு போர்க்களம் நடக்க போகுது. குருச்சேத்திர போர் தொடங்க போகிற நேரம். அந்த குருச்சேத்திர போர் நடக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களாங்க, அது ஒரு பெரிய அடர்ந்த காடுங்க. அந்த அடர்ந்த காட்டிலே வானுயர்ந்து நிற்கிற மிகப்பெரிய மரங்கள். அந்த மரங்களை எல்லாம் யானைகளை வைத்து முட்டி தள்ளி கீழே தள்ளுறான். அந்த போர்க்களத்தை தயார் பண்றாங்க. யானைகளை வச்சு முட்டி தள்ளுறாங்க. மிகப்பெரிய யானைகளை கொண்டு அந்த மரங்களை எல்லாம் முட்டி தள்ளி அந்த பகுதிகளை செப்பனிட்டு சீரமைக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. அப்படியே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அந்த வழியா வராங்க. ஒரு பெரிய யானையை கொண்டு ஒரு மிகப்பெரிய மரத்தை முட்டி தள்ளுகிறார்கள். அந்த மரம் கீழே விழுந்துருச்சு. அந்த மரத்துக்குள்ளே ஒரு குருவி கூடு இருக்குங்க. மரத்துக்குள்ளே ஒரு குருவி கூடு. அந்த குருவி கூட்டுக்குள்ளே ஒரு தாய்க்குருவி, 4 குஞ்சு குருவிகள். ஒரு தாய்க்குருவி, 4 குஞ்சு குருவி. அந்த 4 குஞ்சு குருவிகளும் இப்போதுதான் முட்டையிலிருந்து வெளிவந்திருக்குது. அதால் எழுந்து பறக்க முடியாது. எழுந்து பறக்கவும் முடியாது. இந்த தாயால் 4 குருவியும் இப்போது கவி பிடித்து தூக்கி கொண்டு போய் வேறு பாதுகாப்பு இடத்துலையும் வைக்க முடியாது. அது வேற வழி இல்லை. எழுந்து நடக்கிற வரைக்கும் அந்த குருவிகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு.
கீழே விழுந்துருச்சு. அந்த தாய் குருவி அப்படியே வட்டமடித்து கொண்டே வந்து கிருஷ்ணன் அருகிலே வருகிறது. கிருஷ்ணா அபயம், கிருஷ்ணா அபயம்னு சொல்லுது. கிருஷ்ணா அபயம்னு குருவி கத்துறது கிருஷ்ணருக்கு புரியும், அர்ஜுனுக்கு புரியுமா? அவனுக்கு புரியாது. கிருஷ்ணர் பார்த்தார், என்ன செய்யலாம்? அர்ஜுனா அந்த வில்லை கொடு அப்படின்னு கேட்கிறார். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும், பாரத போர்ல எந்த இடத்துலையும் நான் எந்த ஆயுதமும் ஏந்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கார். எந்த இடத்துலையும் ஆயுதம் நான் கையில் எடுக்க பிரயோகப்படுத்த மாட்டேன், படைக்கருவிகள் எதையும் தொடமாட்டேன்னு சொல்லியிருக்கார். கிருஷ்ணன்ட்டு வந்து வாங்கினார். அர்ஜுனன் கையில் கொடுத்துட்டு, ஆமா நீ தான் படைக்கருவிகள் எதையும் தொடமாட்டியே, சும்மா கொடு அப்படின்னு வாங்குறார். வாங்கி வில் அம்பை ஏற்றி ஒரு குறி வைக்கிறார். யாருக்கு? முன்னாடி அந்த முட்டி தள்ளிச்சு அந்த யானைக்கு. அர்ஜுனன் பார்த்தான், அந்த யானையை நாம ஏன் இப்போ கொல்லணும்? ஓங்கி அடித்தார். அந்த யானையின் கழுத்திலே கட்டப்பட்டிருந்த மிகப்பெரிய மணிக்கு குறி வச்சார். அடித்த அடியில் அந்த மணி யானையின் கழுத்திலிருந்து பித்து கொண்டு நேராக அப்படி குப்புற விழுந்துருச்சு கீழே. இவன் சிரிக்கிறான். யாரு? அர்ஜுனன். யானைக்கு குறி வச்ச மணி கீழே விழுந்துருச்சு, உனக்கு தான் முடியல அப்படின்னு சிரிக்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அப்படின்னு கூப்பிட்டு கிளம்புறார். வரும்போது அந்த மணி இருந்த இடத்தை பார்க்கிறார். அந்த மணிக்குள்ளே அந்த குருவியும் அந்த குருவி குஞ்சுகளும் பத்திரமாக இருக்கிறது. போர் முடிஞ்சு எல்லா நிலை சிக்கலும் தீர்ந்ததுக்கு பிறகு, இவர்களுடைய வெற்றியெல்லாம் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு, திரும்பவும் அங்கெல்லாம் ஒரே மயான அமைதி, இரத்த களரி எல்லாம் உடல் பாகங்கள் எல்லாம் அருந்துபட்டு அங்கே கிடக்கிற அந்த இரத்த சகதியில் மீண்டும் அதே இடத்துக்கு போய் அர்ஜுனா அந்த மணியை தூக்குன்னு சொன்னாராம். எந்த மணியை? அது எதுக்கு நம்ம தூக்கணும்னு கேட்டிருக்கான். இல்லை அந்த மணி எடு. அந்த மணியை போய் அர்ஜுனன் தூக்கிய பிறகு உள்ளே இருந்து அந்த 18 நாள் வளர்ந்து விட்ட அந்த குஞ்சுகளோடு குருவி பறந்து வந்து கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லிச்சான். இது ஒரு கதை. இப்போ போர் நடக்க போகுது, போர் ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் போரில் போயிட்டே இருக்கான். ஒவ்வொருத்தருடைய போர் சர்க்கம்னு சொன்னால் லேட் ஆகிடும், மணி ரொம்ப ஆயிடுச்சு. கடைசி நாள் மட்டும் சொல்லிடுவோம். பாரத போரிலே அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்னது கீதை உபதேசம். அன்பிற்கினிய பெருமக்களே, அந்த உபதேசம் கிருஷ்ணனுக்கு மட்டும் சொல்லப்பட்டது அல்ல. கீதை உபதேசம் கிருஷ்ணன் என்கின்ற மனிதன் வாயிலாக இந்த மனித சமூகத்திற்கு சொல்லப்பட்டது. பின்னாளிலே வாழுகின்ற இந்த பூமியில் வாழுகின்ற மக்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது கீதா உபதேசம். கர்ணனை அடிக்கணுன்ற ஒரு கட்டாயம் வந்துருச்சு. கர்ணன் அடிக்க போறான். அடிக்க சொல்லியாச்சு. என்னால் முடியாது, இப்படி ஆயிரும், எனக்கு பிரச்சனை ஆயிரும், நம்ம என்னால் தாங்க முடியாது, அவனும் எனக்கு சொந்த பந்த மாதிரி தெரியுது, நான் என்ன செய்யறதுன்னு சொல்றான். கிருஷ்ணர் சொல்றார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே. நீ எதையும் கொண்டு வரல, நீ எதையும் படைக்கல. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறது உன்னோடது கிடையாது, நாளைக்கு அது யாருக்கோ சொந்தம். கர்ணனுடைய உயிர் நீ எடுத்து போகணும்னு இருக்கிறது எழுதப்பட்ட விதி. இதில் நீ வெறும் கருவி மட்டும்தான். நீ ஒன்றும் பதட்டப்படாத, நான் சொன்னதை செய்ய. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கு. கண்ணனை தாக்கினான், கண்ணனை கொலை செய்கின்றான். நின் காண்டீபம் எழுக, உன் கைவன்மன் எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க என்று கீதையினுடைய சாரத்தை சொல்லி அந்த அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடப்பதற்கு போர்க்களத்திலே இந்த கீதை உபதேசம் செய்கிறார் கிருஷ்ணன். கர்ணன் மண்டியிட்டு கீழே விழுகிறான். ஆனாலும் உயிர் போகல. கர்ணனுடைய உயிரை பறித்தாக வேண்டும், வேற வழியே இல்லை.
அப்பதான் பாரதத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு 4 பேர் வேணுங்க. ஒன்று அப்பா, அம்மா, கடவுள், குரு. மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்கிறோம். ஆனால் இந்த 4 பேராலும் ஒருத்தன் புறக்கணிக்கப்பட்டான்னா அது கர்ணன். அம்மா குந்தி தேவி பையனை பார்த்துக்கல, சாப்பாடு கூட கொடுக்கல, பிறந்த உடனே ஒரு துணியில் வச்சு அனுப்பி விட்டுட்டா, தண்ணியில் போட்டான். அப்பா சூரிய பகவான் ஸ்கூல் சேர்த்துறதுக்கு வரல, ஒரு இன்சியல் கூட போடல, ஒரு கையெழுத்து கூட போடல, ஒன்றும் பண்ணல. குரு பரசுராமர், அவர் ஒரு பெரிய மன உளைச்சல் டென்ஷனில் உனக்கு சரியான நேரத்தில் நான் சொல்லிக் கொடுத்த வித்தையெல்லாம் போயிருந்தான்னு சொல்லிட்டார். 3 பேர் அவுட்டு. கடைசியாக இருக்கிறது ஒன்றே ஒன்று, தெய்வம். உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எதிராக தெய்வமே தவறு இழைத்தது என்றால் கர்ணனுடைய வாழ்க்கையில் நடந்தது. கர்ணன் நிராயுதபாணியாக உட்கார்ந்துருக்கிறான். கிருஷ்ணர் ஏமாத்துறார். கடவுளே அந்தனர் வடிவில் மாறி கர்ணன்ட்ட கேட்குறார், எனக்கு ஏதாவது செய். நான் இப்போ இங்கே இருக்க நிலைமையில் என்னால் என்ன செய்ய முடியும்? இங்கே நான் இருக்க நிலைமையில் உனக்கு என்ன நான் கொடுக்க முடியும்? கிருஷ்ணர் சொன்னார், இதுவரைக்கும் நீ செஞ்சிருக்க எல்லா புண்ணியத்தையும் எனக்கு கொடுத்துரு. நீ செஞ்ச தர்மத்தினுடைய பலன் முழுசும் என்கிட்ட கொடுத்துரு. வில்லிபுத்தூரார் அதில் அழகாக எழுதுறாருங்க, செய் புண்ணியம் அனைத்தும் உனக்கே உதவி அப்படின்றார். செய் புண்ணியம்னாங்க அதுக்கு பேர் வினைத்தொகைன்னு தமிழ் இலக்கணத்தில் சொல்கிறாங்க. ஊறுகாய் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஊறின காய், ஊறுங்காய், ஊறப்போகிற காய், வினைத்தொகை அதுக்கு பேர். செய் புண்ணியம்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் செஞ்சான்ல ஒரு புண்ணியம் தர்மம், அது செய்த புண்ணியம். இப்போ செஞ்ச புண்ணியத்துக்கெல்லாம் சேர்த்து இப்போ ஒன்று பண்ணுறான்ல, இது இப்போ செய்கிற புண்ணியம். இந்த செஞ்ச புண்ணியம் செய்கிற புண்ணியம் ரெண்டுக்கும் சேர்த்து இவனுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும்ல, அந்த புண்ணியமும் சேர்த்து செய் புண்ணியம் அனைத்தும் உனக்கே உதவி. எல்லா புண்ணியமும் சேர்த்து உனக்கே கொடுக்குறேன்டா. செய் புண்ணியம் அனைத்தும் உனக்கே உதவி. அந்த புண்ணியம் முழுக்க கொடுத்துட்டு முடிச்சலாமா? மணி 9:45 ஆயிடுச்சு. செய் புண்ணியம் அனைத்தும் உனக்கே உதவி. இறைவன் எழுந்து நிற்கிறார். 3 இடத்துல அவருடைய விஸ்வரூபம் பார்க்குறாங்க. ஒன்று இந்த தூது போனப்ப அங்கே, இன்னொன்று கர்ணனுக்கு. திருதராஷ்டிரன் ஒருத்தர் கண்ணை மூடி இருப்பார் பார்த்தீங்களா, அரசவையில் கிருஷ்ணனை கொலை பண்ணுறதுக்காக இந்த தூது போனப்போ பிளான் பண்ணுறாங்க. என்ன செய்யலான்னு கிருஷ்ணனை கூட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சேர் போட்டு உட்கார வைப்பான். கீழே ஒரு பெரிய பள்ளம் தோண்டலாம், அந்த பள்ளத்துக்குள்ளே நம்ம ஆளுங்கள்லாம் உட்கார வச்சுக்கலாம். அது மேலே கிருஷ்ணன் உட்காந்தோன்னா அப்படியே தள்ளி விட்டு உள்ளே வச்சு கொலை பண்ணிடலாம். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு சேர் முறிஞ்சு கீழே விழுண்டான்னு சொல்லிவிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி ராத்திரியோட ராத்திரி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. வேலையை ஆரம்பித்து உள்ளெல்லாம் வச்சு மூடிட்டாங்க. வெளியே இந்த மாதிரி சேர் போட்டாங்க. கிருஷ்ணர் இப்படி நிற்கிறாரு. இந்த துரியோதனை எவ்வளோ பிரச்சனை பண்ணிருந்தான்னு அவன் கூப்பிட்றான், கிருஷ்ணா இந்த சேரில் உட்கார், இந்த இருக்கையில் உட்கார். கிருஷ்ணர் நின்று பார்த்தார். காலையில் என்கிட்ட இவ்வளோ பிரச்சனை பண்ண, இப்போ இந்த சேரில் உட்கார சொல்கிறேன்ட்டு இந்த சேர் அப்படி தொட்டார். அப்படியே அந்த சேர் அப்படியே தானாக முறியுதுங்க. முறிஞ்சு சேரும் கிருஷ்ணனுமே உள்ளே போனாங்க. உள்ளே போய் திரும்பவும் எழுந்து நின்றார். அங்கே ஒரு இடத்துல அவர் காட்டின விஸ்வரூபத்தை, அன்பிற்கினிய பெருமக்களை, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. திருதராஷ்டிரன் வாழ்க்கை முழுக்க கண்ணில் எதையும் பார்க்கலன்னு சொல்கிறோமே, ஒரு நிமிடம் திருதராஷ்டிரன் கேட்டான், இறைவா சஞ்சயா இங்கே என்ன நடக்குது? எல்லாரும் சத்தம் போட்டு கும்பிட்றாங்களே, என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு கேட்குறப்ப, நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம், வானத்துக்கும் பூமிக்குமா கிருஷ்ணன் நிற்கிறான்னு சொன்னோன்னே, கிருஷ்ணா எல்லாரும் பார்க்குறாங்களே, ஒரு நிமிஷம் எனக்கு உன்னை பார்க்குறதுக்கு அருளாசி கொடுக்கக்கூடாதான்னு கேட்குறான். 3 வினாடிகள் கிருஷ்ணன் அவனுக்கு கண்ணு கொடுத்தானாங்க. நீ பார்த்துக்க, 3 வினாடி கண்ணு கொடுக்குறான், பார்த்துக்க அவனு. அந்த மாதிரி இங்கேயும் கர்ணன் பார்த்தான், கடவுளையே நேரில் பார்த்தான். இதை விட பெரிய முக்தி என்ன இருக்கு? கடவுளே உன்னை நான் பார்த்துட்டேன். கர்ணனுக்கு சொன்னது, அர்ஜுனனுக்கு சொன்னது, துரியோதனனுக்கு சொன்னது, திரௌபதிக்கு சொன்னது, சகாதேவனுக்கு சொன்னது என்று
எல்லா கதை மாந்தர்களுக்கும் கிருஷ்ணன் என்கின்ற ஒரு தனி மனிதன் ஒவ்வொருவருக்கும் அவரவர் கதையில் அவரவருடைய கணக்குக்கு ஏற்ப சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கு பொருத்தி பார்த்தால் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் பாடமாக, படிப்பினையாக, வாழ்வியலாக, உளவியலாக, பக்தியாக, சன்மார்க்கமாக, ஆன்மீகமாக, நெறியாக, சத்தியமாக நாம் போற்றி பாதுகாத்து மனதிலே வைத்து கொண்டு போற்றிக்கொள்ள வேண்டிய அந்த பூஜித்து வரக்கூடிய கீதா உபதேசத்தை நெஞ்சிலே வைத்து நினைத்து இறையாற்றலின் மீது நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற காலத்தை நாம் கிடைத்திருக்கிற அற்புதமான இந்த பிறவியை கொண்டு செலுத்தினோம் என்றால் இறைவன் திருவடி நிலையில் நாமும் நல்ல கதிக்கு போக முடியும் என்ற நல்ல செய்தி இந்த நேரத்தில் சொல்லி, நான் வரும்போது உண்மையிலேயே பயந்துக்கிட்டு வந்தேன். முடிக்கும்போது கண் நிறைவாக இத்தனை பேர் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கிற இந்த நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு சகோதரர் திரு வசந்தகுமார் அவர்களுக்கும் திரு செந்தில்குமார் அவர்களுக்கும், இருந்து கேட்ட அன்பிற்கினிய தமிழ் உறவுகள் உங்கள் அத்தனை பேருக்கும், கம்பன் கலைக்கூடத்தினை சார்ந்திருக்கிற அண்ணன் ஆறுமுகம், திருமதி சந்திரபிரியா மற்றும் அன்பு அண்ணன் உங்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை சொல்லி, பெற்ற தாய் மகன் மறந்தாலும், பிள்ளை பெறும் தாய் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், உன்னை என்று மறவேன் என் உயர்தனை தமிழை என்று அன்னை தமிழை வணங்கி விருப்பமே இல்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.